கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்டும் தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதர சகோதரிகளும் யாவருக்கும் தேவனுடைய நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இன்றைய காலை வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது ஒரு உவமை. இந்த உவமையை நீங்கள் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கிறீங்க. நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பே நாத்தானின் உவமை. உவமைகள் என்று சொல்லிவிட்டாலே நம்ம அதிகமாக உவமைகளை எங்கே தான் நம்ம படிக்குவோன்னா புதிய ஏற்பாட்டில் தான் நம்ம போய் உவமைகள் பேரபிள்ஸ் படிச்சிருக்கிறோம். ஞாபகம் இருக்குங்களா? சில உவமைகள் புதிய ஏற்பாட்டில் பார்த்துருக்குறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் கூட சில விடுகதைகள், கதைகள், இந்த மாதிரி உவமைகள் பேசப்பட்டிருக்கிறது. நாத்தான் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு கதை மாதிரி உள்ள ஒரு உவமை வைத்திருப்பார். நம்மளுக்கு நல்லாவே தெரியும், உவமை என்றால் அதுக்குள் ஏதோ ஒரு தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ஏதாவது ஒரு ரகசியம் அதுக்குள் மறைந்திருக்கும். இப்போ இந்த உவமைக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம முதல் இதோடைய பின்னணியை கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம். இந்த உவமை அவர் பேசுறதுக்கான காரணம் என்ன நம்மளுக்கு நல்லாவே தெரியும். தாவீது ராஜா தவறு செய்திருக்கார். ஆமாம் இல்லைங்களா? சரி, தாவீது தப்பு செய்யறதுக்கு காரணம் என்ன? அவர் தப்பு செய்யறதுக்கு காரணம் என்ன? இச்சை தான். இச்சை ஏன் வந்தது பார்க்கலாம், இன்னைக்கு வசனத்தில் படிக்கலாம். ஏன் அவருக்கு இச்சை வரணும்? ஆனால் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்துடைய ஒரு பின்னணிக்குள்ளே போகலாம். எங்கே வரலான்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாம் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து நம்ம முதல் தொடங்கலாம். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடே கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். இப்போ ஒரு யுத்தத்துக்கு இவங்க போறாங்க. இது நீங்க ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிற காலப்பகுதி அப்படின்னு இருக்க பாருங்க. ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். In the spring of the year when kings normally go out to war அப்படின்னு இருக்கும். அதாவது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங்னா வசந்த காலம். வசந்த காலத்தில் ராஜாக்கள் யுத்தத்துக்கு அவங்க போவாங்களா? இதுதான் அவங்க யுத்தத்துக்கு போகிற காலமா? புரியுதுங்களா என்ன சொல்கிறாருன்ட்டு? அப்போ ராஜாக்களுக்கு என்ன நல்லா தெரியும்னா, வசந்த காலம் வந்தாயிற்றுது என்றால் எங்கே போவாங்க? யுத்தத்துக்கு. ஏன் வசந்த காலத்துக்கு போகணும் அப்படின்னா, குளிர் காலத்தில் மழை காலத்தில் இவங்க யுத்தம் போய் செய்வது கொஞ்சம் கடினம். போய் முற்றுகை போடணும்னா குளிர், பனி, மழை கொட்டின்னு இருக்கோ, இவங்க போக வேண்டிய அந்த பாதைகள் எல்லாம் மழை அழிஞ்சிட்டு இருக்கோ. அதிகமான மழை வந்ததுன்னா அங்கே ஓடுகிற ஏரிகள், அடுத்து அங்கே ஓடுகிற நதிகள்லாம் கரை பிறண்டு தண்ணி ஓடும். அதனால இவங்க போகிற பாதை போய் சரியா சேர முடியாது. யுத்த காலத்தில் யுத்தத்தை ஒழுங்காக பண்ண முடியாது. அதனால இது வழக்கம். ராஜாக்களுக்கு வழக்கமாகவே இந்த மாதிரி வசந்த காலம், ஸ்ப்ரிங் சீசன். இந்த ஸ்ப்ரிங் சீசன் எப்போ இஸ்ரேலில் வரோன்னா, மார்ச் ஏப்ரல் காலப்பகுதியில் வரும். நம்மளுக்கு இருக்கிற மார்ச் ஏப்ரல் அந்த மாதிரி காலத்தில் இவங்க யுத்தத்துக்கு வழக்கமாக போவாங்க. இப்போ தாவீது என்ன பண்ணலையா இந்த யுத்தத்துக்கு? இவர் என்ன பண்ணிட்டாரு? இவர் அங்கேயே தங்கிட்டார், ஜெருசலேம்லேயே தங்கிட்டார். இவங்க மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, ராபான்ற ஒரு இடத்த போய் முற்றுகை போட்டிருக்கிறாங்க. அதனால ஒரு வசந்த காலத்தில் இவங்க போய் ஏற்றுடையதான் ஒரு நல்ல யுத்தத்தை பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு தருணம். தாவீது போயிருக்குன்னு, தாவீது போகவே இல்லை. அவர் பாவத்தில் விழுறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? சோம்பேறித்தனம். ஆமாங்க, ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஐடில் மைண்ட் இஸ் எ டெவில்ஸ் ஒர்க் ஷாப். ஞாபகம் இருக்குங்களா? இந்த பழமொழியை நீங்கள் கேட்டிருக்குவீங்க. அப்போது தாவீது யுத்தத்துக்கு போயிருக்கணும். ஏன்னா ராஜாக்கள் போகிற காலம் இது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, மற்றவர்களை அனுப்பிச்சு வச்சு நீங்கள் யுத்தத்துக்கு போங்கன்னு சொல்லி இவர் போகாமலே ஜெருசலேமில் தங்கிடுறார். ஒருவேளை இவர் போயிருந்தாருன்னா இந்த தவறை இவர் தடுத்திருக்கலாம். சரி, இப்போ பாவத்தில் இவர் விழுந்துட்டாரு. விழுந்த பின்பு தாவீதுக்கு அந்த செய்தி வருது. அதாவது பத்ஷிபா கிட்டேருந்து இந்த செய்தி வருது. என்ன செய்தி வருதுன்னா, நான் கர்ப்பமாக இருக்கிறேன், என் வயிற்றில் ஒரு குழந்தை இருக்கு அப்படின்ற தகவல் வந்த உடனே இப்போ தாவீதுக்கு அடுத்து என்ன பண்ணோன்னு தெரியல. ஏன்னா இவர் பண்ணியிருக்கிறது குற்ற உணர்ச்சி. ஏதோ ஒரு விதத்தில் இவர் தவறு செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு இவருக்கு தெரியுது. இப்போ உடனடியாக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, யோவாபுக்கு ஒரு தகவலை அனுப்புகிறார். தகவலை அனுப்பிச்சு, ஏத்தியனாகிய உரியாவை நீ என்ன பண்ண, நீ உடனடி என்கிட்ட அனுப்பிச்சு வையின்னு சொல்லி. இப்போ உரியாவை அனுப்பிச்சு வச்சுட்டாரு. யார்? யோவாபு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஒரு பின்னணி நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம். உரியாவை அனுப்பிச்சு வச்சிடறார்.
நேரா உரியா என்ன பண்றாருன்னா தாவீது கிட்ட வந்த உடனே தாவீது அந்த சம்பவங்களை கேட்கிறார். போர்க்களத்துல எப்படி யுத்தம் நடந்துன்னு இருக்கு, எல்லாமே சரியா இருக்கான்ட்டுலாம் ஏதோ ரொம்ப அக்கறை கொண்டு கேட்குற மாதிரி கேட்டுட்டு அடுத்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா இவரை வீட்டுக்குள்ள கொண்டு போறாரு, அதாவது அரண்மனைக்குள்ள கொண்டு போறாரு. இப்போ இதில் ஒரு கேள்வி கூட நிறைய பேருக்கு இருக்கு. ஏத்தியனாகிய உரியான்னு இருக்கே, இவர்கள் எப்படி ஒரு யூத பெண்மணியை திருமணம் செய்ய முடியும்? ஏன்னா ஏத்தியர்கள் யார் தான்? இஸ்ரேலுக்கு எதிரிகள். பார்க்க போனீங்கன்னா தேவன் கானான் தேசத்தை நீ சுதந்திரிக்க போன்னு சொல்லும் போது 7 பலத்த ஜாதிகளை வெளியே துரத்தணும். ஏத்தியர்கள்லாம் அங்கதான் உட்காந்து இருக்கிறாங்க. ஏத்தியர்கள் யூதர்களுக்கு கூட சம்பந்தம் கொள்ளக்கூடாது. அப்ப எப்படி ஒரு ஏத்தியன் இங்க பத்ஷிபாவை திருமணம் பண்ணியிருக்க முடியும்? அது ஒரு யூதன். சரி, யார் இந்த ஏத்தியர்கள்? ஏதாவது ஒரு பின்னணி தெரியுமா? இந்த ஏத்தியர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து கானானியர்கள் உடைய சந்ததி. கானான் யாருன்னு தெரியுமா? யாருங்க கானான் யாருன்னு பார்த்தீங்கன்னா காமோடைய சந்ததி. ஒரு வசனத்தை வாசிக்கலாம் நம்ம. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும். கானான் தன் மூத்த மகனாகிய, அது அடுத்து அப்படியே தமிழ்ல வரும். நீங்க அப்படியே அடுத்த வசனம் வாசிச்சீங்கன்னா பாருங்க, ஆங்கிலத்தில் போட்டுக்கிறாங்க. கானான் வாஸ் ஆல்சோ தி ஆன்சிஸ்டர் ஆஃப் ஹிட்டைட்ஸ். அதாவது கானான் வந்து ஏத்தியர்களுக்கு அவர் யாரா இருக்கிறாரு? தகப்பன். நான் சொல்றது புரியுற மாதிரி சொல்றேன்னா புரியுதுங்களா? சரி, இந்த ஏத்தியர் யாரோட வம்சம்னு பார்த்தீங்கன்னா கானானியர்களுடைய வம்சம். கானான் யாரு? காமுடைய சந்ததி. அதாவது நோவாவுக்கு தொல்லையா பிள்ளையா? நோவாக்கு பிள்ளையா? நோவாவுடைய பேரன் யாரு? காம். அதுல நான் நல்லா கவனிச்சு பாருங்க, நோவாவுக்கு தப்பு செய்தது யாரு? ஹாம். காம் தானே. ஆனா இவர் நோவா யாரை சபிக்கிறாரு? ஏன் இப்படி சபிக்கணும்? கானான், இந்த கானானை தாங்க சபிக்கிறாரு. அவர் சபிச்ச மாதிரி தான் அவருடைய சந்ததி முழுவதும் விக்கிரக வழிபாடு, களியாட்டம், எல்லா தவறான வேலையே கானான் தேசத்துல செய்ய தொடங்கி இருக்குவாங்க. ஏன் வந்து நோவா அவருடைய இளைய குமாரனை சபிக்காமல் இளைய குமாரனுடைய இளைய குமாரன் இவர் கானான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளைய குமாரன் இருக்கிறாரா நோவாவுக்கு? நோவாவுக்கு முதல் குமாரன் யாரா இருக்க முடியும்? யாஃபேத். ரெண்டாவது ஷேம். ஷேமுக்கு அடுத்தா யார் வருதுன்னு பார்த்தீங்கன்னா காம். இப்போ இவர் இளைய குமாரன், காமுடைய இளைய குமாரன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா கானான். இவரை சபிக்கிறார். இதுக்குள்ள ஒரு பின்னணி இருக்கு, நம்ம வேற என்னைக்குன்னா நம்ம பார்க்கலாம். ஆனா இதுதான் இந்த விஷயம். இப்போ இந்த ஏத்தியர்கள் யாருடைய சந்ததி? இந்த சபிக்கப்பட்ட சந்ததி, கானானுடைய வம்சமா வந்திருக்கிறாங்க. இவங்க எப்படி ஒரு யூதர்களை திருமணம் பண்ண முடியும்னா, யூதர்களுக்கு ஒரு முரண்பாடு இருந்தது. அதாவது ஒரு கலாச்சாரமும் இருந்தது அவங்களுக்கு. என்ன கலாச்சாரம்னா, தேவனுக்கு அனுமதி கொடுத்திருந்தார். உங்களை தங்கியிருக்கிற வேற யாராவது உங்களை திருமணம் பண்ணணும் என்றால் நீங்க யூத மார்க்கத்துக்கு மாறலாம். மாறினீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? நீங்க திருமணம் பண்ணிக்கலாம், நீங்க பஸ்காவை கொண்டாடலாம் அப்படின்லாம் சில கட்டளைகளை கொடுத்திருந்தார். இந்த உரியா இருக்கிறார் இல்லைங்களா, உரியாவோட பேருக்கான அர்த்தத்தை நீங்க பார்த்தீங்கன்னா உரியா, யாவே என் ஒளியா. என்ன மாதிரி பேர் வச்சிருக்கிறார் பாருங்க. அப்பனா இவர் எந்த அளவுக்கு யாவே தேவனை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும்? முழு இருதயத்தோடு. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பேர் வைக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. அதுவும் தாவீது கிட்ட வந்து எலீட் வாரியர்ஸ் அப்படின்வாங்க. அதாவது எலீட் வாரியர்ஸ்னா யுத்த களத்தில் சண்டை போடுறதுக்கு சில குறிப்பிட்ட மக்கள் மட்டும், சில இராணுவ மக்கள் மட்டும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குவாங்களாம். அந்த மாதிரி தாவீது கிட்ட சில பேர்லாம் இருந்தாங்க. ஒரே ஒருத்தர் 300 பேரை கொலை செஞ்சிருக்குவார். அந்த மாதிரி எல்லாம் வச்சுன்னு இருந்தார். அந்த மாதிரி ஒரு குரூப்ல 37 பேர் இருந்தாங்க தாவீது கிட்ட. அதுல உரியா ஒருத்தர், எலீட் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லப்படும். அதாவது சண்டைன்னு வந்துருச்சுன்னா இவங்க எல்லாத்தையும் விட்டா என்ன பண்ணுவாங்க? கட்டாயம் ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு குரூப்புக்குள்ளதான் யார் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உரியா. இதான் இதோடைய பின்னணி ஆயிடுச்சு. அப்படியே தொடர்ந்து போகலாம். இப்போ நேராக உரியாவை கூப்பிட்றாரு. உரியாவை கூப்பிட்டுட்டு எப்படி இருக்கு சம்பவம்லாம் கேட்டுட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னா, சரி நீ எங்கே போ, நீ உன்னுடைய வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. சரி, இவரோ வீட்டுக்கு போயிட்டார் அப்படின்ட்டு இவர் சமாதானத்துடன் இருக்கிறாரு. அடுத்த நாள் எந்திரிச்சு பார்த்தா அரண்மனையோடைய காவல் வாசல் கிட்ட காவல்காரர்களுடைய தூங்கின்னுக்கிறாராம் உரியா. தாவீதுக்கு ஒரே பிரச்சனை. ஏன் இப்படி பண்றாருன்னு புரியுதுங்களா? தாவீது ரொம்ப அவருக்கு ஒரே மனசுல பெரிய பிரச்சனை. எப்படியாவது உரியாவை என்ன பண்ணணும்? போய் பத்ஷிபா கிட்ட அனுப்பிச்சு வைக்கணும். இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும். ஏன்னா இவர் பண்ணார் இல்லைங்களா தவறு.
அந்த தவறை மறைக்கிறதுக்கு தாவீது எடுத்த ஒரு முயற்சி. அதாவது இப்போ உரியா தன் மனைவியுடன் இருந்துட்டு போர்க்களத்துக்கு போயிட்டாருன்னா குழந்தை பிறந்துட்டா கூட ஏன் குழந்தைன்னு தெரியாது. புரியுதுங்களா? அப்ப தாவீது எந்த அளவுக்கு இந்த இடத்துல தவறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இதுல என்ன இருக்கு வரலாம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வரலாம். அதுக்கு உரியா என்ன பண்றாருன்னா, தாவீது எந்திரிச்சு கேட்கிறாரு, நீ ஏன் இந்த மாதிரி பண்ண, வீட்டுக்கு போன்னு சொன்னா ஏன் இங்க படுத்துன்னு இருக்கிறேன். அதுக்கு உரியா கொடுக்கிற பதில் ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. ரொம்ப சூப்பரான பதில் கொடுக்குவார். என்ன பதில் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, முதல் யாரை பத்தி பேசுறாருன்னு பாருங்க. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோவாபும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே பாளையம் இறங்கியிருக்கையில் நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோட சயனிக்கிறதற்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனோ. என்ன கேட்டார் பாத்தீங்களா? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கு இல்லைங்களா? இப்ப எங்கதான் இருக்கா உடன்படிக்கை பெட்டி? கூடாரத்துல இருக்குன்றாரு. என்ன அர்த்தம் இது? இவங்க நான் 2 விஷயம் சொல்றேன். ஒன்று தாவீது உடன்படிக்கை பெட்டி எடுத்துன்னு வந்துட்டு மேல கூடாரத்துல தான் வைக்கிறார். ஆனா இஸ்ரேல்ல ஒரு வழக்கம் இருந்துச்சு. இவங்க யுத்தத்துக்கு போகிறார்கள் என்றால் கூட எதை தெரியுங்களா எடுத்துன்னு போவாங்க? உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போவாங்க. ஏன் எடுத்துன்னு போவாங்கன்னா, எங்களோட தேவன் எங்க மத்தியில் இருக்கிறார், நம்ம போனா ஜெயிக்க முடியும். அப்ப அந்த இடத்துல என்ன நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, யோவாபும் அவருடைய இராணுவம் இந்த உடன்படிக்கை பெட்டியை யுத்தத்துக்கு எடுத்துன்னு போயிருக்கலாம். அதனாலதான் சொல்ல வராரு. இல்லைன்னா இது எப்பவுமே அங்கதானே இருக்கு கூடாரத்துல. அப்ப இந்த இடத்துல மட்டும் குறிப்பிட்டு பேசுறாரு. இவங்க உடன்படிக்கை பெட்டி கூடாரத்துல இருக்கு, என்னுடைய தலைவன் யாரு? யோவாபும் அவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வயல்ல இருக்கிறாங்கோ, திறந்த வெளியில இருக்கிறாங்கோ. அந்த மாதிரி இருக்கிற போது நான் எப்படி என்னுடைய வீட்டுக்கு போக முடியும்? அப்ப இவருக்கு எந்த அளவுக்கு தேவன் மேலையும் தேவனுக்காக போராடுகிறவர்கள் மேல் ஒரு மிகப்பெரிய அன்பு இருந்திருக்கோ. அப்போ உரியா என்ன மாதிரி ஒரு மனுஷன், ரொம்ப நல்ல மனிதன். இப்போ தாவீதுக்கு என்ன பண்ணான்னு தெரியல, இந்த பதிலாம் ஏற்புடையதா இல்லை. அதனால இன்னொரு பிளான் பண்றார். எப்படியாவது உரியாவை என்ன பண்ணோம், அனுப்பிச்சு வைக்கணும். அடுத்த நாள் என்ன பண்றாருன்னா, உரியாவை கூப்பிட்டுட்டு வாப்பா நல்லா சாப்பிடுன்ட்டு குடி ஊத்தி கொடுக்குறார். குடி ஊத்தி கொடுத்து நல்லா குடிச்சிட்டு இப்போ போன்றாராம். வசனத்தை வாசிக்கலாம். அதிலே 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதற்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணினான். என்ன பண்றாருங்களா? வெறிக்க எல்லாம் நிறைய குடி ஊத்தி கொடுத்துட்டார். இப்ப தாவீது பாருங்க, எவ்வளவு தவறான முடிவுகளை ஒண்ணுக்கு பின் ஒண்ணு எடுத்துனே இருக்கிறாரு. நல்லா குடி குடிச்சுட்டு அனுப்பிச்சிட்டா என்ன ஆயிடும்? போயிடுவாங்கல்ல. இந்த சிந்தனை கொடுக்குறாரா? உரியா கூட என்ன பண்ணிட்டாரா, நல்லா குடிச்சிட்டு கூட தெளிவாகிறார் மனுஷன். அவர் என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, நான் போக மாட்டேன்னு சொல்லி அங்கதான் தூங்குறாரு. ரொம்ப இது பார்க்கறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன மாதிரி வெறி கொண்டிருந்தாலும் அவர் எடுத்திருக்கிற நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதுல மட்டும் உறுதியா இருக்கிறாரு. எந்த விஷயத்திலையும் அசைக்க முடியாத நிலைப்பாட்டில் நின்னாராம். சரி, தாவீதுக்கு இப்போ வேற வழி இல்லை. உரியாவை என்ன பண்ணாலோ அவர் என்ன பண்ண போறது இல்லை, வீட்டுக்கு மட்டும் போக போறது இல்லை. அதனால உரியாவை சாகடிச்சிடலான்னு சொல்லி அவருடைய மரண கடிதத்தை அவர்கிட்ட எழுதி கொடுத்து யோவாபுக்கிட்ட அனுப்பிச்சிடுறாரு. அது ரொம்ப குறிப்பா என்ன தெரியுங்களா சொல்றாரு, எங்க யுத்தம் அதிகமா இருக்கோ அது வாசலுக்கிட்ட நடுக்கும். இவங்க ரொம்ப கோட்டையை பார்க்க போனால் இவங்க போய் ராபால கோட்டையை முற்றுகை போட்டிருக்குவாங்க. இந்த சரித்திரம்லாம் நம்ம இன்னைக்குன்னா படிக்கலாம். கோட்டையை முற்றுகை போட்டிருக்குவாங்க. ரொம்ப பக்கத்தில் போனாங்கன்னா வில் வீரர்கள் அம்பு விட்டு சாங்கடிச்சிடுவாங்க. இவர் என்ன எழுதியிருக்குவார்னா யோவாபுக்கு, நீ உரியாவை முன்னாடி நிற்கவே, சண்டன் வரும்போது நீங்களா பின்னாடி வந்துடுங்கன்றார். இவரை மட்டும் தனியாக விட்டுருங்கன்ற நிலைமையில பேசியிருக்குவார். இவர் தனியா மாட்டிக்கின்னு செத்துருவார் உரியா. இதுதான் இதோடைய சம்பவம், இதோடைய பின்னணி. புரியுதுங்களா? இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? இப்போதான் நம்ம எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டத்துக்கு போறோம். அந்த நம்ம பார்க்க போற அந்த பாடத்தோடைய ஒரு உவமை. இந்த உவமை 2 கண்ணோட்டத்துல நம்ம படிக்க போறோம். ஒன்று நேரடியான கண்ணோட்டம், இன்னொன்று இதுக்குள் மறைந்திருக்கிற ஒரு தீர்க்க தரிசனம். இன்னைக்கு நம்ம கடந்த சில வாரங்களாக ஆவிக்குரிய பாடங்கள் பார்த்தோம், நம்மளுடைய வளர்ச்சிக்கு தகுந்த சத்தியங்களை பார்த்தோம். ஆனா இன்னைக்கு தேவனுடைய திட்டத்தில் இருக்கிற ஒரு சத்தியத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். புரியுதுங்களா நம்ம எப்படி போக போறோம்னு? இப்போ நாத்தான தேவன் தேர்ந்தெடுத்து அனுப்புறார். நாத்தான் நீ போன். நாத்தான கூட நம்ம தனியா எடுத்து படிக்கலாங்க. ரொம்ப சிறப்பான தீர்க்கதரிசியா இவர் தாவீது காலத்துல வாழ்ந்து சாலமோன் வரைக்கும் போயிருக்குவார்.
இப்போ இந்த நாத்தான் வந்து நிறைய நேரத்தில் நிறைய ஆலோசனைகளை கொடுத்துருக்கிறார். தாவீது காலத்திலும் கொடுத்துருக்கிறார், சாலமோன் காலத்திலே கொடுத்துருக்கிறார். இப்போ நாத்தான் அனுப்புறாரு. நாத்தான் வந்த உடனே அந்த உவமையை பேச தொடங்குறார். நல்லா கவனிங்க, ஒரு 4 வசனத்தை நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். 2 சாமுவேல் 12:1. கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். இந்த விஷயத்தை நல்லா கவனிங்க. ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். அடுத்து 2ஆம் வசனம். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாயிருந்தது. 3ஆம் வசனம். தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளைப் போல இருந்தது. 4ஆம் வசனம். அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். புரிஞ்சுச்சுங்களா இந்த உவமை? 4 வசனம் தூக்கம் வந்துருச்சா? சரி, நீங்க தான் இப்ப சொல்லணும், பைபிளை பார்க்காம சொல்லணும். இந்த உவமையை தொடங்கும் போது எவ்வளோ பேரை பத்தி பேசுறார்? யார்? 3 ஒரு ஐஸ்வர்யவான் என்ற ஒரு மனிதன், அடுத்து ஒரு தரித்திரன் என்ற மனிதன். உங்களுக்கு இங்க சார்ட் போட்டிருக்கிறோம், நீங்க பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஐஸ்வர்யவான் என்ற மனிதன் ஒருத்தர் இருக்கிறாரு, தரித்திரனாகிய ஒரு மனிதன் இருக்கிறார். இவங்க 2 பேருமே ஒரே பட்டணத்தில் இருக்கிறாங்க. 2 மனுஷன் அப்படின்னு தொடங்குவார். அதை தான் தனித்தனியா பிரிக்கிறார். இந்த ஐஸ்வர்யவான் உள்ள மனிதனுக்கு ஏராளமான ஆடுகளும் மாடுகளும் இருந்தது. ஆனா இந்த ஏழை மனிதன், தரித்திர மனிதனுக்கு ஒரே ஒரு ஆடு மட்டும் தான் இருக்கு. அந்த ஒரே ஆடுன்னு இருக்குது இல்லைங்களா, அது நீங்க போய் மூல பாஷையில பார்த்தீங்கன்னா ஈலாம்ப் அப்படின்னும். இந்த ஈலாம்ப்னா என்ன அர்த்தம்னா, நான் பின்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன். பெண் ஆடுன்னு அர்த்தம். அவர் பேசும்போதே ரொம்ப அழகா பேசியிருக்கிறார். பெண் ஆடை வந்து பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்தலாம். தேவன் வந்து பலி செலுத்தும் போது பெண் ஆடுகளை பலி செலுத்த சொல்லியிருக்கிறார். அப்போ இவர்கிட்ட என்ன ஆட்டுக்குட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈலாம்ப், ஒரு பெண் ஆட்டுக்குட்டி வச்சுன்னு இருக்கிறார். இது மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. இது இவருக்கு எப்படி கிடைச்சிச்சா? அந்த உவமையை கவனிச்சிங்களா? எப்படி கிடைச்சிச்சா? அந்த ஏழை தரித்திரருக்கு இந்த பெண் ஆடு, அந்த ஆடு எப்படி கிடைச்சிச்சு? ஒரே ஆடு. அந்த வசனத்தில் சொல்லி இருந்தது, அதனால தான் கவனிங்கன்னு சொன்னேன். இல்லைன்னா இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்குவீங்க. அவர் வாங்கி இருந்தாராம். புரியுதுங்களா? அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவர் விலைக்கு வாங்கியிருக்கிறார். அப்படின்னா உரியா வந்து பெத்ஷிபாவை காசு கொடுத்து வாங்கினாரா? பார்க்கலாம், கவனிங்க. சரி, இப்போ இவ்வளோ பார்த்துட்டுமா? அடுத்து இதில் நிறைய ட்விஸ்ட் இருக்குங்க இந்த உவமையில் அவர் பேசும்போது. இதை இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இந்த பெண் ஆடை, அதாவது இந்த சின்ன ஆடை இவரே வளர்த்துருக்கிறார். வளர்த்து யாரோட வளர்ந்ததா இந்த ஆடு? அவங்க பசங்களோட வளர்ந்ததா? அப்போ உரியாவுக்கு பசங்க இருந்ததா? இல்லையே. அப்ப ஏன் இப்படி பேசினாரு? புரியுதா? உரியாவுக்கு பிள்ளைகள் இருந்ததா? இல்ல, பிள்ளைகளே கிடையாது. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆடு வளரும் போது பிள்ளைகளோட வளர்ந்ததுன்றார். சரி, பார்க்கலாம். அதனாலதான் இது ஒரு உவமை. பிள்ளைகளோட வளர்ந்தது. அந்த மனுஷனுடைய அவருடைய மேஜை, தட்டு அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கோம். அவர்கிட்ட இருந்து அப்பத்தை வாங்கி புசித்தது. அவருடைய பாத்திரத்திலேருந்து இது என்ன பண்ணுச்சா? குடிச்சுச்சா. அடுத்து இது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷனுக்கு ஒரு மகளை போல் வளர்ந்ததே வந்துதான். அப்போ ஒரு நாள் வந்துதான். ஒரு நாள், அந்த ஒரு நாள் இப்போ யார் யார் இருக்கிறது? ஐஸ்வர்யவான் மற்றும் தரித்திரர். அப்போ ஒரு நாள் யார் வராங்கன்னா, வழிபோக்கன் வந்தாங்களாம். நீங்க யோசிச்சு பாருங்க, எதுனா வழிபோக்கன் வந்தாங்களா தாவீது கதையில? ஒரு வழிபோக்கன் ஒருத்தர் வராராம். வழிபோக்கன் வந்து அவர் வந்த தொட்டு இந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்ணிட்டாரா, தன்னுடைய ஆடை எடுக்கிறதுக்கு மனதில்லாமல் அடுத்து எங்க போனாரா? அந்த ஏழை மனுஷனுடைய ஆடை போய் பிடிக்கிறாரா. அப்படின்னா தாவீதுக்கு வழிபோக்கன் வீட்டுக்கு யாருன்னா வந்தாங்களான்னு பாருங்க, யாருமே வரல. போய் பிடிச்சிட்டு என்ன பண்றாரு? இந்த ஆட்டுக்குட்டிய தான் சாப்பிட்றாரா, வழிபோக்கனுக்கு கொடுக்குறாரா? அந்த ஊமை நல்லா கவனிங்க. தானா சாப்பிட்றாரு, வழிபோக்கனுக்கு தானே கொடுக்குறாரு. ஆனா அந்த நிஜத்துல என்ன நடந்தது?
தாவீது தானே தவறு செய்றாரு. ஆனா உவமை கொஞ்சம் பாருங்க அப்படியே மாறுது. இங்க இவர் ஐஸ்வர்யவான் பிடிச்சிட்டாரா, பிடிச்சிட்டு தான் சாப்பிடலையா, யாருக்கு கொடுத்துட்டாரா, வழிபோக்கனுக்கு. அடுத்தும் இந்த ஆடை சாகடிச்சிட்டாராம். ஆடு பெட்ஷீபான்னு எடுத்துக்குனா பெட்ஷீபா செத்தா போனாங்க இல்லையே, உரியாதானே செத்து போனாரு. பாருங்க, இதெல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா இந்த உவமை? எடுத்து ஆடை எடுத்து இந்த மனுஷனுக்கு கொடுத்தாச்சா, அதாவது வழிபோக்கன். அந்த வழிபோக்கன் என்ன பண்ணிட்டாங்களா, அவர் சாப்பிட்டுட்டு அவர் நிம்மதியாக போயிட்டார். இதுதான் விஷயம். இந்த சம்பவத்தை கேட்ட உடனே இது நாத்தான் பேசினுக்குவார் தானியேல் கிட்ட, தாவீது கிட்ட. தாவீதுக்கு ரொம்ப உக்கிரமான ஒரு கோபம். சரி, இப்போ இந்த உவமையை நம்ம எவ்வளோ கண்ணோட்டத்திலேருந்து பார்க்க போகிறோம்? 2 கண்ணோட்டத்திலேருந்து பார்க்கலாம். முதல் பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவத்துக்கு நாத்தான் பேசின உவமை அப்படியே பொருத்த போகிறோம். அடுத்து அது அப்படியே எங்கே வர்றாங்க? இல்லை பழைய ஏற்பாட்டு தான் தாவீதோடைய சம்பவம், அங்கே நம்ம முதல் பார்த்துடலாம். பார்த்துட்ட பின்பு இந்த உவமையை வேற எதுக்கு நம்ம வரலான்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன உவமை தானே, அப்போ இதுக்குள்ள என்ன இருக்கணும்? தேவனுடைய ஏதாவது ஒரு திட்டம் இதுக்குள் மறைஞ்சிருக்கணும். அந்த திட்டத்தை கண்டுபிடிக்க போகலாம். முதல் இது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நாத்தான் எங்கே பார்க்குறாரு? தாவீதுட்ட பேசுகிறார். அப்போ நீங்களே ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சின்னு வந்துடலாம். பார்க்கலாம் பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சார்ட் வந்துனே இருக்கும், நீங்கள் குறிச்சிக்கினே வந்துடுங்க. நீங்களே சொல்வீங்க, இது எல்லாமே ஈஸியாக தெரிஞ்சிடும். 2 மனுஷன் யாராக இருக்க முடியும்? தாவீது, உரியா. கரெக்ட். அந்த 2 மனுஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவீது, உரியா. ஒரே பட்டணத்தில் இருந்தாங்களா? இது எந்த பட்டணம்? இஸ்ரேலா, ஜெருசலேம்? 2 பேருமே எங்கே தாங்க இருந்தாங்க? 2 பேருமே ஜெருசலேம் தான் இருந்தாங்க. அதில் ஐஸ்வர்யவான் யாரு? தாவீது. அந்த தரித்திரன் யாரு? உரியா, ஏத்தியன் ஆகிய உரியா. ஏன் இவர் ஐஸ்வர்யவான்? ராஜா, எல்லாமே இருக்கு. ஏன் இவர் தரித்திரர்? ஒண்ணுமே இல்லை, இவர் வேலை செஞ்சுன்னு இருக்கிறார். ஐஸ்வர்யவானுக்கு நிறைய ஆடுகள் மாடுகள் இருந்ததா. இதுனா என்ன தெரியுங்களா? தாவீது ராஜாவுக்கு நிறைய ஆடுகள், நிறைய மனைவிகள், ஏறக்குறைய 6-7 மனைவிகள் இருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நிறைய மறுமனையாட்டிகள் இருக்கிறாங்க. புரியுதுங்களா ஏன் அவர் 2 பேசுறாருன்ட்டு? நிறைய ஆடுகள், நிறைய மனைவிகள், நிறைய மாடுகள், நிறைய மறுமனையாட்டிகள், நிறைய பேர் இருந்தாங்க தாவீது கிட்ட. இப்போ அந்த ஏழை கிட்ட எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மனைவி மட்டும் தான் இருக்கு. இது நேரடியாக பொருள் பார்த்துன்னு போயின்னு இருக்கிறோம். ஒரே ஒரு மனைவி. இதை இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, காசு விலை கொடுத்து வாங்கினாரா உரியா? ஆமாங்க, விலை கொடுத்து தான் வாங்கினார். அதாவது விலை கொடுத்து வாங்கினாருன்னா, இது எபிரேயர்களுடைய ஒரு கலாச்சாரம். இதுக்கு பேர் மோஹார் அப்படின்னு வாங்க. மோஹார்னா என்னன்னா, திருமணம் செய்யும் போது ஆண் வீட்டார் பெண்ணுக்கு, பெண்ணுடைய வீட்டுக்கு டௌரி கொடுக்குவாங்க, அதோடைய விலையை கொடுக்குவாங்க. விலையை கொடுத்துட்டு அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா தான் அந்த பெண்ணை வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. உங்களுக்கு ஏதாவது சம்பவம் இந்த மாதிரி தெரியுமா? காசு கொடுத்து பெண்ணை கூப்பிட்டுன்னு வருது. ரெபேக்கால் சம்பவம். அந்த ஒட்டகம் முழுவதும் என்ன போயிருக்கோம்? நிறைய பொக்கிஷங்கள் போயிருக்கோம். இதை கொடுத்தா என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு வருவாங்க. இன்னொரு சம்பவம் கூட நிறைய இருக்குதுங்க. ஷெக்கேம்ல யாக்கோபெல்லாம் தங்கியிருக்குவாங்க. அப்போது யாக்கோபு தெரியல யாருன்னு, இவங்க ஷெக்கேமில் தங்கியிருக்குவாங்க. அப்போது அவருடைய பெண்ணாகிய தீனால அந்த ஷெக்கேமோடைய பிள்ளை என்ன பண்ணியிருக்குவான்னு பார்த்தீங்கன்னா தவறு செஞ்சிட்ருக்குவான். அப்போ பின்னாடி இவங்க என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, அந்த கன்னிகைக்கான அந்த விலையை நான் கொடுத்துட்றேன். ஏன்னா இது அவங்களுடைய கலாச்சாரம். ஒரு பெண்ணை இவங்க தவறாக எதாவது பண்ணிட்டாங்கன்னா அதுக்கான விலையை கொடுத்துட்டு திருமணமும் செய்துக்கணும். அதுதான் அதோடைய அவங்களுடைய ரூல். அப்போ அந்த மாதிரிலாம் கேட்குறது வழக்கம். அப்போ உரியா கூட பெத்ஷிபாவை திருமணம் பண்ணனா என்ன பண்ணியிருக்கணும்? டௌரி கொடுத்துருக்கணும். அதனால தான் அங்கே வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நாத்தான் இவர் என்ன பண்ணுறாரு? இவர் விலை கொடுத்து வாங்கிட்டார். இப்போ வாங்கிட்டாரா? ஆயிடுச்சு, முடிச்சிட்டோம். இப்போ இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டோம். அடுத்து இங்கே அந்த 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 சின்ன ஆடை, அந்த ஆடுனா பெண்ணாடா ஆணாடா? ஈலாம்ப் அப்படின்னு இருக்கும், பெண்ணாடு. அந்த பெண் ஆட்டை இவர் எப்படி வளர்த்தாரா? பிள்ளைகளை போல இல்லைங்கோ, இதை இவரே பார்த்துன்னு வளர்த்துன்னு வர்றார். அதாவது அனுதினமும் டெய்லி மனைவியை நல்லா பார்த்து கொண்டு, மனைவிக்கு என்னென்ன தேவை என்னன்னு தெரியல, கணவன் மனைவி சப்ஜெக்டே இருக்குது கடந்த ஒரு 2 மாசமா. மனைவியை நல்லா பார்த்து கொண்டு நல்லா வளர்த்துக்குன்னு ரொம்ப ஒரு அந்யோன்யமா ரொம்ப அழகா வளர்ந்துன்னு வந்தாங்க. ஆனால் எங்கே நம்மளுக்கு கேள்வி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளோட வளர்ந்தால் அப்படின்னு இருக்கு. ஆனால் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், உரியாவுக்கும் பெத்ஷிபாவுக்கும் என்ன இல்லை, பசங்களே இல்லை. ஆனால் நாத்தான் இந்த விஷயத்த சொல்றாரு, பிள்ளைகளோட வளர்ந்தாங்க. இதனால தான் இதுக்குள்ள என்ன மறைஞ்சிருக்கு, ஏதோ ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்கு. நல்லா கவனிங்க, எசேக்கியேல் கூட இந்த மாதிரி பேசுவார்.
தீர்வு ராஜாவை குறித்து புலம்புன்னுவார். இவர் தீர்வு ராஜா கிட்ட பேசினே வந்துட்டு உள்ள சாத்தானை பத்தி பேசிட்டு போவார். கவனிச்சிருக்கிறீங்களா? எசேக்கியேல் 28 வாசிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப தீர்வு ராஜா கிட்ட தான் பேசுறாரு, ஆனா உள்ள என்ன இருக்கு? சாத்தான் உள்ள ஒளிஞ்சுன்னு இருக்கிறான். அந்த மாதிரி தேவன் நிறைய நேரத்துல தீர்க்க தரிசனம் உவமைகள் நேரடியா சொல்வாரு, ஆனா உள்ள சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒன்று பேசிட்டு போய் நேர்க்குவார். இதை நல்லா ஆழமா கவனிச்சாதான் இதுக்குள்ள வேற என்னவோ மறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். அப்ப இவங்களுக்கு என்ன இல்லை? பிள்ளைகள் இல்லை. அடுத்து அந்த ஆடு வந்து அவருடைய அப்பத்தையும் அடுத்து அவருடைய திராட்சை ரசத்தையும், அதாவது அவருடைய பாத்திரத்தை என்ன பண்ணுச்சு? குடிச்சுனே வந்தது. அதாவது ஒரு கணவன் மனைவிக்கு ரொம்ப ரொம்ப அந்யோன்யமா ரொம்ப கிட்ட இருக்கிறாங்க, நெருக்கத்தில் இருக்கிறாங்க. இவரை பார்த்துன்னு இருக்கிறார். அதான் இவங்களுடைய 2 பேருடைய ஒரு உறவு. எந்த அளவுக்கு பார்த்துருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைய போல பார்த்துருக்கிறாராம். கரெக்டா? ஒரு பெண்ணை, அதாவது டாட்டர்ன்னு சொல்லப்பட்டிருக்கும். ஒரு மகள் இருந்தால் அந்த மகளை எப்படி நம்ம வளர்க்குவோமோ அந்த மாதிரி தான் இந்த ஏழை மனுஷன் பார்த்துன்னு இருக்கிறார். அப்போ ஒரு நாள் அப்படின்வார். அந்த ஒரு நாள் எந்த நாள்? அந்த ஒரு நாள் எந்த நாள்? ஒரு நாள் வந்தது, வழிப்போக்கன் வரான். இப்போ எது அந்த ஒரு நாள்? தாவீது படுக்கையிலேருந்து எந்திரிச்சு அப்படியே நேராக மொட்டை மாடியில் வர ஒரு நாள். புரியுதுங்களா? நான் தான் நேரடியாக சொல்லின்னு வர்றார். அப்போ ஒரு நாள் வந்தது. அந்த ஒரு நாள் வந்த உடனே ஒரு வழிப்போக்கன் வந்தானாம். அந்த வழிப்போக்கனுக்காகத்தான் இந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்றாருன்னா இந்த ஆட்டை பிடிக்கிறார். புரியுதுங்களா? அப்ப தாவீதிடத்தில் வந்த வழிப்போக்கன் யாரு? கரெக்டா சொல்லுங்க. சாத்தான் வரல. சாத்தானுக்கா கொடுத்தாரு? தாவீது தனக்கு தானே எடுத்துக்கினாரு. ஆனா தாவீதுக்கு ஒரு வழிப்போக்கன் வந்தானா. அந்த வழிப்போக்கனுக்காக தான் இதை எடுக்கிறார். யாரா இருக்க முடியும் அந்த வழிப்போக்கன்? நம்மளுக்கு எல்லாருக்கும் அந்த வழிப்போக்கன் வரான். அப்பப்போ வருவான், போயிடுவான். அவன் டெய்லி இருக்கிறாங்க. இச்சை. அந்த வழிப்போக்கன் யார் தெரியுங்களா? இச்சை. யோசிச்சு பாருங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இச்சை வழிப்போக்கன் தான். வருவான், இச்சையுடைய வேலை தீர்ந்த உடனே அவன் போயிடுவான். சாப்பிடணும்னு இச்சை இருக்கும், சாப்பிட்ட உடனே என்ன ஆயிடுவான்? போயிடுவான். தூங்கணும்னு இச்சை இருக்கும், தூங்கின உடனே அவன் போயிடுவான். அப்போ அந்த இச்சை தான் அந்த இடத்தில் வந்த ஒரு வழிப்போக்கன். நேரா எங்க வந்தானா அந்த இச்சைன்ற வழிப்போக்கன்? தாவீதோடைய வீட்டுக்கு வந்தான். அப்போ தாவீதோடைய வீடு எது? அவருடைய இருதயம். அந்த இருதயத்துக்குள்ள அவன் வந்துட்டான். வந்த உடனே தாவீது என்ன பண்ணிருக்கணும்? இவர்கிட்ட நிறைய ஆடுகள் மாடுகள் இருக்கு, அதாவது இவர்கிட்ட நிறைய மனைவிகள் மறுமனையாட்டிகள் இருக்கு. அவர்களை அந்த இச்சைக்கு கொடுக்காம இவர் என்ன பண்ணிட்டாராம்? போறாரா நேரா அந்த ஏழை மனுஷனுடைய அந்த ஆட்டை நோக்கி போறாரா. போயிட்டு அந்த ஏழை மனுஷனுடைய ஆடை எடுத்து, பத்ஷிபாவை எடுத்து அதை சாகடிச்சிட்டாருன்னு சொல்றார். இதுவும் ஒரு கேள்விக்குறி. என்ன பண்ணல? அவரு சாவடிக்கல. ஆனா இதை வேற ஒரு கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா, உரியாவையும் அவருடைய பத்ஷிபாவுடைய திருமண வாழ்க்கையை ஒடிச்சிட்டார். தாவீது பண்ண காரியம் சாகடிச்சிட்டாருன்னா அந்த திருமண உடன்படிக்கையை இவர் ஒடிச்சிடுறாரு இவர். ஆனா சாகடிக்கல. இதுவும் ஒரு கேள்விக்குறி. அப்படியே நிக்க வைங்க. சாகடிச்சுட்டு அதை என்ன பண்ணாராம்? அந்த ஆட்டை தயார் பண்ணாராம். அதாவது என்ன தெரியுங்களா அர்த்தம்? அவருடைய இச்சைக்கு இறை போட்டார். அதுதான் விஷயம். இச்சைக்கு சாப்பாடு கொடுத்தாருன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அவருடைய இச்சைக்கு தீனி போட்டார்னு அர்த்தம். போட்டுட்டு அந்த இச்சையை முடிச்சிட்டார். இதுதான் நான் தான் நேரடியா சொன்ன உவமை. போர் அடிக்குதா? புரிஞ்சுச்சா? நான் தான் நேரடியா வந்து நான் பேசினாருன்ட்டு. இப்போ இந்த சம்பவத்தை நான் தான் சொன்ன உடனே தாவீதுக்கு இந்த விஷயம் புரியல. உடனடியாக தாவீது என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி யார் செய்தாரோ அவருக்கு தாவீது 2 தீர்ப்பு சொல்வார். யாருக்குன்னா ஞாபகம் இருந்தால் சொல்லுவோம். ஏன்னா இந்த பாடம் வந்து ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய சகோதரன் வேற மாதிரி எடுத்திருக்கிறார். தாவீது 2 தீர்ப்பு சொல்வார். என்னென்ன தீர்ப்பு சொல்வார்? இல்லை 2 தீர்ப்பு சொல்வார். அந்த மாதிரி செய்த மனுஷனுக்கு 2 தீர்ப்பு இருக்கும். வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது தாவீது தன் மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன். அப்ப முதல்ல அந்த காரியத்தை செய்த மனுஷன் எதுக்கு பாத்திரன்? மரணத்துக்கு பாத்திரன். முதல்ல அவர் என்ன ஆகணும்? சாகணும். இதுதான் அவருக்கு முதல் கொடுக்கிற தீர்ப்பு. ஆனா தாவீது தப்பிச்சுறார். தேவன் அவரை மன்னிச்சுட்டு தொட்டு அவர் இந்த பாவத்துக்காக அவர் சாகிறது இல்லை, பின்னாடி செத்து போறார். அடுத்து இன்னொரு தீர்ப்பு சொல்வார். என்ன சொல்வாருன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்வாரு? ஞாபகம் இருக்கா? இந்த வேலையை செய்த மனுஷன் நாளத்தினுமா என்ன பண்ணோம்? திரும்பி கொடுக்கணும். அதாவது ஒரு ஆட்டை திருடினார் இல்லையா?
இந்த ஒரு ஆடுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? இவரு 4 ஆடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்குவார். ஏன் இதை சொல்றாருன்னா, இது பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட ஒரு நியாயப்பிரமாணத்தின் கட்டளை. ஒரு மனுஷன் ஒரு ஆட்டை எடுத்து திருடி அதை வித்துட்டாருன்னா அவர் 1க்கு பதிலாக எவ்வளோ கொடுக்கணும்? 4 கொடுக்கணும். வாசிக்கலாம் பாருங்க, யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு 5 மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்க கடவன். ஒரு ஆடுக்கு எவ்வளவு ஆடு கொடுக்கணும்? 4 ஆடு கொடுக்கணும். இத தாவீது கொடுத்துறார். இது நம்ம பார்த்திருக்கிறோம். தாவீது ஒரு ஆடை சாகடிச்சிட்டாரு. இதுக்கு பதிலாக 4 பசங்க செத்துறாங்க. பத்ஷிபாவுக்கு குழந்தை பிறக்கும் போதே குழந்தை செத்துருது. அம்மோன் செத்துறாரு, அதோனியா செத்துறாரு, அடுத்து அப்சலோமா செத்துறாரு. 4 பேரை இவர் என்ன பண்ணிடுறாரு? இவர் கொடுத்துறாரு, செத்து போயிட்டாங்க. இவ்வளவுதான் சம்பவம். புரிஞ்சுச்சா? உவமை புரிஞ்சுச்சா? இதுதான் பாடமே. இன்னைக்கு ஒரு சின்ன பாடம் தான், அவ்வளவுதாங்க. ஆனா இதுல தேவன் ஒரு ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்கிறார். இது நம்ம தேடி போகணும். இப்போ நேரடி கண்ணோட்டத்துல பார்த்துட்டோம். ஆனா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஒரு உவமை என்று வந்துவிட்டாலே அதுல இன்னொரு கோணம் இருக்கும். இப்போ அதை தேடி தான் முன்னாடி போய் நிற்கிறோம். தேவனுடைய திட்டத்துல இதே மாதிரி சம்பவம் ஒன்று இருக்கு. ஒரு ஐஸ்வர்யவான ஒரு மனுஷன் இருக்கிறான், இன்னொருத்த ஏழைன்ற மனிதன் இருக்கிறான். அந்த ஏழை மனிதனுக்கிட்ட ஒரு ஆடு இருக்கு, ஐஸ்வர்யவானுக்கிட்ட நிறைய ஆடுகள் இருக்கு. வழிபோக்கனுக்காக இந்த ஐஸ்வர்யவான் இந்த ஏழை மனுஷனுடைய ஆடை பிடிச்சி சாகடிச்சிட்டாரா, அதனால அந்த ஐஸ்வர்யவானும் சாவாரு, அவரும் நாளத்தினுமா திரும்பி கொடுக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய ஒரு தீர்க்க தரிசன சத்தியம் இதுல ஒளிஞ்சுன்னு இருக்கு. இதை கண்டுபிடிக்கணும். இப்போ பழைய ஏற்பாடு படிச்சாச்சு, முடிஞ்சிச்சு. இப்போ நேரம் எங்க வரலாம்? புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரணும். இப்போதான் நீங்க கண்டுபிடிக்கணும். புதிய ஏற்பாட்டில் ஒரு பணக்காரக்கிறான், ஐஸ்வர்யவான். அவன் தான் ஒரு பெரிய உயர்ந்த நிலைமை, ஒரு ராஜா நிலைமையில இருக்கிறான். ஐஸ்வர்யவான் யாரா இருக்க முடியும்? நீங்க கெஸ் பண்ணுங்க, பரவாயில்ல, பதில் சொல்லலாம். இன்னைக்கு கொஞ்சம் நீங்க கேள்விக்கு பதில் நிதானமா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறான். சரி, நான் க்ளூ கொடுக்குறேன். அந்த இடத்துல ஐஸ்வர்யவான் என்ற ராஜா என்ற தாவீது என்ன பண்ணாரு பாருங்க. ஆட்டை திருடினாரா? அந்த ஆட்டை என்ன பண்ணாரா? நாத்தான் சொல்லும் போது வெறும் திருடினாரா இல்ல திருட்டோட நிக்க வச்சுட்டாரா? அடுத்து என்ன பண்ணாரு? அந்த ஆட்டை சாகடிச்சார். அப்பனா இவர் திருடிக்கிறார், சாகடிச்சிருக்கிறார். இப்ப அப்படியே நிஜத்துக்கு வாங்க, அதாவது புதிய ஏற்பாட்டுல வாங்க. இங்க கூட ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறாரு. அவர் திருடுவா, சாகடிக்கும். வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அப்ப திருட எதுக்கு தான் வரான்? திருடுறதுக்கும் கொல்றதுக்கும் அழிக்கிறதுக்கும். அங்க அப்படியே வாங்கோ. அங்க அந்த இடத்துல ஐஸ்வர்யவான் என்ன பண்ணாரு? அந்த ஆட்டை திருடினாரு, கொன்னாரு. இங்கேயும் ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறான். இவனும் என்ன பண்றானா? திருடுறான், அழிக்கிறான். இந்த ஐஸ்வர்யவான் யார்? பணக்காரன். சாத்தான் ஐஸ்வர்யவானா? ஆமாங்க. இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வந்திருக்கும் போது மலை மேல கொண்டு போய் நின்று என்ன தெரியுங்களா சொல்றான்? இந்த ராஜ்யங்கள் எல்லாம் ஒரு நொடியில காமிச்சு இந்த ராஜ்யங்கள் எல்லாமே என்னுடையது, நீ என்னை பணிந்து கொண்டால் இது எல்லாமே நான் என்ன பண்றேன்? நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இது எல்லாமே எனதுன்றானா. அங்க எப்படி தாவீது கிட்ட நல்லா கவனிங்க. நம்ம தாவீதை நிறைய நேரத்துல நல்ல ராஜா, ஆமா, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா தாவீது செய்த இந்த சின்ன காரியம் இருக்குது பாருங்க, இது நல்ல காரியமா? இது அப்படியே யாரை பிரதிபலிக்குது? அப்படியே சாத்தானை பிரதிபலிக்கும் இந்த காரியம் மட்டும். அதனாலதான் இந்த இடத்துல ஐஸ்வர்யவான் அப்படின்னு பேச தொடங்கிடுவார். இப்ப இந்த இடத்துல கூட ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறா. இந்த ராஜ்யங்கள் எல்லாம் யாருடையதா இருக்கு இன்னைக்கு? ஆனா வசனம் இருக்கா, சாத்தான் பணக்கார, ஐஸ்வர்யவான் ராஜான்னு சொல்லிட்டு. ராஜா அந்த இடத்துல ஐஸ்வர்யவான் யாரா இருந்தாரு? ராஜா. சாத்தான எங்கேயாவது ராஜான் வசனம் இருக்கா? பிரின்ஸ். அது 2 கொரிந்தியர் 4:4 ரூலர்ன்னு சொல்லப்பட்டிருக்கோ, பிரின்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோ. அடுத்து தேவன் அப்படின்னு கூட பேசியிருக்கோம். உலக பிரபஞ்சத்தின் தேவன், பிரபஞ்சத்தின் அதிபதி, ஆளுகை செய்கிறவன் அப்படியெல்லாம் பேசப்பட்டிருக்கோம். எங்கேயாவது இருக்கானா? இருக்குங்க.
இந்த ஒரு பாடத்தை வந்து ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க. எடுக்க போகிற லிவாயத்தன் அப்படின்ட்டு, லேவியாத்தான். இன்னும் நீங்கள் இங்கே படிக்கல நம்ம. அந்த லேவியாத்தான்னு ஒரு பாம்பு வரும் பழைய ஏற்பாட்டில். எடுத்து இந்த பாம்பை பற்றி பேசுவார், பெரிய பாம்புன்னெலாம் சொல்லுவார். அது சாத்தானுக்கு ஒரு நிழல், அந்த லேவியாத்தான். அந்த லேவியாத்தான் பாம்புக்கு என்ன தெரியுங்களா பேர் வைக்குவார்? கிங் ஆஃப் த பீஸ்ட்ன்னுவார். மிருகங்களுக்கு நீத்தா ராஜான்வார். வாசிக்கலாம், யோபு 41 அதிகாரம் 34 வசனம். அது மேட்டிமையானதை அல்லாமல் அற்பமாய் எண்ணுகிறது, அது அகங்காரம் உள்ள ஜீவனுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிறது. அகங்காரம் உள்ள ஜீவனுக்கெல்லாம் என்ன மாதிரி பேசியிருக்கிறார் பாருங்க. யார் யாருக்கெல்லாம் அகங்காரம் இருக்கோ, அதான் அகங்காரம் உள்ள மிருகத்துக்கெல்லாம் இதுனாவா இருக்கா? ராஜாவா இருக்கா. யோசிச்சு பாருங்க, அகங்காரம் யாருடைய குணம்? அந்த குணத்துக்கு யார் ராஜா? சாத்தான். லேவியாத்தானை வச்சு பேசுவார். அப்போ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம், ஐஸ்வர்யவான் யாரு? சாத்தான். அந்த இடத்துல, அதே இடத்துல ஒரு ஏழை மனுஷன் இருக்கிறாராம். அப்ப யாரா இருக்க முடியும் இந்த ஏழை மனுஷன்? கிறிஸ்துவா? ஆனா யோசிச்சு பாருங்க, கிறிஸ்து வந்து சாத்தானோடைய ஐஸ்வர்யவானா இல்லையா? கொலோசியர்ல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, எல்லாம் அவருக்காகவும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப எல்லாமே யாருக்கு? கிறிஸ்துக்கு தானே. அவர் எப்படி தரித்திரராக முடியும்? எப்படி தெரியுங்களா? அவராரு தரித்திரர், நமக்காக தரித்திரரானாராம். நம் நிமித்தம் அவர் ஐஸ்வர்யவனா இருந்தும் அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் நமக்காக எல்லாத்தையும் விட்டு தரித்திரரானாரா. வசனத்தை வாசிக்கலாம் அப்படியே. 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 9 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும். எப்படி இருந்தாரு? ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவானாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். அவர் என்னவா மாறிட்டார்? இப்போ நம்ம நிமித்தம் தரித்திரா மாறார். அந்த உவமை அப்படியே எடுங்க. ஐஸ்வர்யவான் ஒருத்தர், அடுத்து வேற யாரை பத்தி பேசியிருக்கார்? நாத்தான். தரித்திரர் உள்ள ஒரு மனுஷன், ஏழை மனுஷனை தரித்திரன் உள்ள மனுஷன். இங்க கிறிஸ்து என்னவா மாறுறாரு? கிறிஸ்துவும் தரித்திர மனுஷனா மாறார், ஏழை மனிதனா மாறிட்டார். யாருக்காக? நமக்காக. இப்ப 2 பேருமே என்ன ஆயிட்டாங்க? உள்ள பாடத்துக்குள்ள வந்துட்டாங்க. கிறிஸ்து பிறக்கும் போது கூட யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உண்மையாக அவர் பிறக்கிறதுக்கு இடம் கூட இல்லை. அவர் ஏதோ ஒரு பாதையில தான் என்ன இருக்கணும்? கிறிஸ்து பிறந்திருக்கணும். இடம் இல்லாததுனால தான் முன்னணியில வந்து கிறிஸ்துவ கெடுத்துனாங்க. இடமே எங்கேயுமே கிடையாது. அப்போ அந்த அளவுக்கு ஐஸ்வர்யவானா இருக்கிறவர் நம்மளுக்காக எல்லாத்தையுமே விட்டு ஒண்ணுமே இல்லாத நிலைமைக்கு அவர் கீழே இறங்கி வந்துட்டாராம். அவர் தேர்ந்தெடுத்த குடும்பம் கூட என்ன மாதிரி குடும்பம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஏழை குடும்பம். அவங்க பலி செலுத்துறதுக்கு கூட அந்த இடத்துல ஆடாகிலும் மாடாகிலும் ஒன்றும் இல்லை. நமக்காக குடும்பத்தையும் அவர் பிறக்கிற இடத்தையும் அவர் வளருகிற அந்த பகுதி, நாசரேத் பகுதி, இதுல இருந்து ஏதாவது நன்மை வருமோன்னு கேட்குறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு ஒதுக்கப்பட்ட தாழ்மையான பகுதிக்கு வந்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. அவர் உயிரோடு இருக்கும் போதே சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்கிறதுக்கு கூட இடம் இல்லைன்னுவார். அப்ப அந்த அளவுக்கு என்ன இருக்கிறாரு? முற்றிலும் ஏழையாய் மாறிவிட்டார். இப்ப 2 மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் ஐஸ்வர்யவான், இன்னொருத்தர் தரித்திரர். அவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இவங்க 2 பேருமே ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க, அந்த ஒரே பட்டணம். ஆமாவா இல்லைங்களா? அப்பனா சாத்தான் என்ற ஐஸ்வர்யவானும் கிறிஸ்துன்ற தரித்திரரும் 2 பேருமே ஒரே இடத்துல தான் இருந்திருக்கணும். எங்க? இந்த ஒரே பிரபஞ்சத்துல தான் 2 பேருமே இருக்கிறாங்க. புரிஞ்சுச்சா? இப்போ அடுத்து அந்த உவமைக்குள்ள என்ன எடுத்துன்னு போறாருன்னா, இந்த ஐஸ்வர்யவானுக்கு நிறைய ஆடுகள் நிறைய மாடுகள் இருந்துச்சாம். அங்க நம்ம பார்த்துட்டோம், தாவீதுன்ற ராஜாவுக்கு நிறைய மனைவிகள் மறுமனையாட்டிகள் இருந்தாங்க. இந்த சாத்தான்ன்ற ஐஸ்வர்யவானுக்கு நிறைய ஆடுகளுக்கு தான் நிறைய மாடுகள் இருக்கா. இதுனா இது அது அவனுக்காக விலை சேருங்க. நிறைய நிறைய சொத்து இருக்கு இவங்கிட்ட, நிறைய ஆடுகள் மாடுகள் நிறைய இருக்கு, ஏராளமா இருக்கு இவங்கிட்ட, கணக்கே போட முடியாது. இந்த ஒட்டுமொத்தமான உலகமும் இன்னைக்கு யார்கிட்ட தெரியுங்களா இருக்கு? உலகம், நாடுகள், ராஜ்யங்கள், அரசியல் எல்லாமே எங்கதான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாத்தானோடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு. இது இவனே சொல்றா இல்லையா? அங்க மேல கிறிஸ்துவை கொண்டு போய் மலை மேல நிக்க வைக்கும் போது என்னதான் சொன்னா? வாசிக்கலாம் அந்த வசனத்தை. லூக்கா 4 அதிகாரம் 5 வசனம்.
பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, உலகத்துல இருக்கிற ராஜ்யங்களை ஒரு நிமிஷத்துல காமிச்சு, இதெல்லாம் என்ன சொல்றா? இது யாருதுன்றா? இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு இவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? அப்ப சாத்தானுக்கிட்ட நிறைய இருக்கா, நிறைய ஸ்டாக் இருக்கு. அதாவது நிறைய மிருகங்கள். ஏன் மிருகங்களின் ஜனங்களை பார்த்து பேசப்படுது? நம்மளாம் மிருகமா? வசனம் அப்படிதான் பேசுவார். மனிதனுக்கு என்ன இருதயம் தெரியுங்களா இருக்கு? மிருக இருதயம் அப்படின்லாம் பிரசங்கில பேசியிருக்கிறார். மிருகத்தை போலதான் நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிறோம். அப்ப சாத்தானுக்கிட்ட தான் நிறைய இருக்கான். ஆனா அந்த ஏழை மனுஷனுக்கிட்ட நிறைய இல்லையா? ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் இருக்கான். வரலாம், அடுத்து வரலாம். இத யோவான் கூட பேசுறாரு. ஒட்டுமொத்த உலகமும் சாத்தானுடைய கட்டுப்பாட்டத்துல இருக்குன்னு சொல்வார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நாம் தேவனால் உண்டாயிருக்குமோ என்று உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறதென்று உலகம் முழுவதும் யாருக்குள்ள இருக்கு? பொல்லாங்கன். யார் அந்த பொல்லாங்கன்? சாத்தான். உலகம் முழுவதும் அவங்ககிட்ட தான் இருக்கு. ஏராளமான ஆடுகளும் ஏராளமான மாடுகளும் வைத்து கொண்டு நிற்கிறானா. ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஏழை மனுஷனுக்கிட்ட ஒண்ணுமே இல்லையா. அவர் எப்படி இருக்கிறாரு? வசனம் அப்படிதான் தொடங்கும். அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு தொடங்கும். அடுத்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடு இருந்துச்சுன்னு பேசும். கிறிஸ்து கிட்ட ஏதாவது இருந்ததா? ஒண்ணுமே இல்லைங்கோ. நமக்காக வசனம் என்ன சொல்லு தெரியுங்களா? எல்லாத்தையுமே விட்டு வந்தாரா. என்ன ரூபத்தை எடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அடிமையின் ரூபம் எடுத்து வந்தாரா. ஒண்ணுமே இல்லை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தம்மை தாமே வெறுமையாக்கினா ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். வெறுமைனா புரியுதுங்களா? எம்டின்னு அர்த்தம். தம்மை தாம் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எம்டியா இருக்கிறார், காலியா இருக்கா. ஆனா அவர்கிட்ட ஒண்ணு மட்டும் இருக்கா. எது அந்த ஒண்ணு? அந்த ஊமையை கவனிங்க. இந்த ஊமை கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? இல்லை தானே, ரொம்ப சுலபமா தானே படிச்சுன்னு இருக்கிறோம். ஆனா ஒண்ணு மட்டும் இருக்கா அவர்கிட்ட. எது அந்த ஒண்ணு? ஊமையை கவனிங்க. ஒன்னே ஒண்ணுதான் இருந்துச்சு, ஒரே ஒரு ஆடு. அந்த ஆட்டுக்கு தான் நம்மளுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, நான் இங்கிலீஷ் பைபிள் இந்த எல்லா இடத்துல உங்களுக்கு போட்டிருக்கிறேன். ஈலாம்ப் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த ஈலாம்ப்னா என்னன்னா பெண்ணாடுன்னு அர்த்தம். அதனால ரொம்ப குறிப்பாக பெண்ணாடுன்னு வந்திருக்கோம். அந்த ஏழை மனிதனுக்கிட்ட, தரிதருக்கிட்ட ஒரே ஒரு ஆடு மட்டும் இருக்கான். ஆனால் அந்த ஒரு ஆடு பெண் ஆடா இருக்கான். கிறிஸ்து தானே அந்த தரிதர் உள்ள மனுஷன். அவர்கிட்ட ஒரு ஆடு இருக்கு, அது பெண்ணாடு. யோசிச்சு பார்த்துருக்குவோமா? எங்க வச்சிருக்கிறார் பாருங்க. உவமையில அவர் பேசிட்டு போய்கிறார் நாத்தான். அவர்கிட்ட ஒரே ஒரு ஆடு மட்டும் இருக்கான். அந்த ஒரு ஆடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனைவி ஒரே சபை என்று பேசப்பட்டிருக்கும். ஆனா 1,44,000. அப்போ 1,44,000 தானே வரணும். ஏன் ஒண்ணுன்னு சொல்லணும்? அதீனாங்க நீங்க. 1,44,000 ஒண்ணுதான், ஆனா ஒண்ணு இல்லையா? என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரே சரீரம் 1,44,000 அங்கங்கள். இப்படிதான் புரிய வைக்கிறார். இதெல்லாம் சேர்ந்ததுக்கு ஒரே சரீரம்னு பேசப்பட்டிருக்கோம். மனைவியை குறிச்சி, தன் கிறிஸ்துவோடைய மனைவியை குறிச்சி வசனம் என்ன தெரியுங்களா சொல்லியிருக்கோம்? மனைவிகள்னு சொல்லாது, மனைவின்னு தான் பேசும். வெளிப்படுத்தல் 19:7 போனீங்கன்னா, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, தன் மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டாள். அப்ப எவ்வளவு மனைவி? ஒரே மனைவி. எவ்வளவு சபை? ஒரே சபை தான். கிறிஸ்து பேதுரு கிட்ட சொல்வாரு, பேதுரு நீ பாறையா இருக்கிற, மத்தேயு 16:18. இந்த பாறையின் மேல் என் சபைகளை கட்டுவேன்னு சொன்னாரா? சபையை கட்டுவேன்னு சொன்னாரா? சபை ஒண்ணுதான். ஒரே மனைவி, ஒரே சபை, ஒரே சரீரம், ஒரே ஆடு, ஒரே மந்தை. புரியுதுங்களா? அப்போ அந்த இடத்துல உவமையில என்ன சொல்றாருன்னா, அவர்கிட்ட ஏழை மனுஷன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, தரித்திரர் ஆயிட்டார். ஆனா அவர்கிட்ட ஒண்ணு மட்டும் இருக்கு. எது மட்டும்? அந்த ஒண்ணு, அந்த ஒரு சபை மட்டும் அவர் வச்சுன்னு இருக்கிறார். இப்போ அந்த சபை எப்படி வளர்க்குறாருன்ட்டு அடுத்து அப்படியே போகிறார் பாருங்க. அதை போகிறதுக்கு முன்னாடி இந்த ஏழை மனுஷன் இந்த ஒரு ஆடை, அதாவது இந்த ஆடை இவருக்கு கெடிச்சிச்சா வாங்கினாராம், விலை கொடுத்து வாங்கினார். இயேசு கிறிஸ்து இந்த சபைன்ற ஒரு மனைவி ஒரு ஆட்டை இவருக்கு கெடிக்கல, யாரோ பரிசா கொடுக்கல, இவர் விலை கொடுத்து வாங்கினார். அந்த விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ரத்தம்.
வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. என்ன பண்ணியிருக்கிறாரா? ரத்தத்தினாலே மீட்டு கொண்டாரா. பேதுருல தேவன் பேதுரு மூலியமா சொல்வாரு, அவர் வெள்ளினாலையும் தங்கத்தினாலையும் நம்மளை வாங்கலையா, விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால நம்மளை மீட்டெடுத்திருக்கிறாரா. இன்னொரு 2 வசனம் நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். அப்ப நம்மள எதுல மீட்டு கொடுக்கல, நம்மள எதுல வாங்கல, வெள்ளிலையோ வாங்கல, தங்கத்தை கொண்டும் வாங்கல. எதுல வாங்கி இருக்கிறாரா? 19ஆம் வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற விலையேற பெற்ற ரத்தத்தினாலே வாங்கியிருக்கிறாங்களா. அப்ப என்னத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, ஆட்டுக்குட்டியோடைய விலையேற பெற்ற ரத்தம். இதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏன் இது புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து ரத்தத்தை கொடுத்து வாங்கணும். பழைய ஏற்பாட்டுல திருமணம் பண்ணணும்னா, பெண்ணை வாங்க வேண்டும் என்றால் திருமணம் பண்ணனா ஆண் வீட்டுல இருந்து என்ன கொடுக்குவாங்க? வரதட்சணை கொடுத்து வாங்கணும். இப்ப சபையை எடுக்கணும்னா அந்த சட்டத்தின் பிரகாரம் இவரை என்ன பண்ணணும்? இவர்கிட்ட எது விலையேற பெற்றது இருக்குதுன்னு பார்க்கணும். தன்னுடைய ஜீவன், தன்னுடைய ரத்தம், இத கொடுத்து வாங்கியிருக்கிறாராம். இதுதான் இது இருக்கு இவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆடு. ஆனா இதுல ஒரு நம்மளுக்கு கேள்வி வரும். என்ன கேள்வினா, இந்த வசனத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த உலகத்துக்கு தானே ரத்தத்தை கொடுத்தாரு, எல்லாருக்காக தானே கொடுத்தாரு. அப்ப எப்படி சபைக்கு பொருந்தோம்? நான் கேட்கிற கேள்வி புரியுதுங்களா? அவருடைய ஜீவன், அவருடைய ரத்தம் நமக்கு மட்டுமா, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மையே கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்தேசு இவரே அப்படின்னு இருக்க வசனம். அப்ப எல்லாருக்காக தானே கொடுத்தாரு. அப்ப நமக்காக எப்படி சொல்ல முடியும்னா, முதல் நமக்கு, பின்னாடி தான் உலகத்துக்கு. இதுக்கு வசனமே இருக்கு. எபேசியர்ல பவுல் எழுதுவார். என்ன சொல்வார்னா, புருஷர்களே மனைவியில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து தம்மை அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாகுவதற்கும் சொல்லிட்டு கடைசியில் எப்படி தெரியுங்களா முடிக்குவாரு? தம்மை அதற்கு ஒப்பு கொடுத்தாருன்னு. அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். கடைசி எபேசியர் 5:27 இது மட்டும் வாசிங்க. அதை கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்து. தம்மை தாமே அதற்காக, எதற்காக? இந்த ஆடுக்காக. புரியுதுங்களா? தம்மை தாமே இந்த பெண்ணாடு ஈலாம் இதற்காக ஒப்பு கொடுத்தாராம். இத கொடுத்த தொட்டி இப்ப இந்த ஆடு யாருக்கு சொந்தமா இருக்கு? கிறிஸ்துக்கு சொந்தமா இருக்கு. இப்ப இதை எப்படி வளர்த்துன்னு வரார்? அது நிறைய கேள்விகள் இப்ப வரும். எப்படி வளர்த்துன்னு வரார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை டெய்லி நல்லா அதுக்கு தேவையான போஷிக்கிறார். அதான் அந்த வார்த்தை, நல்லா போஷிக்கிறார். எப்படி போஷிக்கிறாரு? வசனத்தை கொடுக்கிறாரு, பிதாவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆவியை கிறிஸ்து சபைக்கு கொடுக்கிறாரு, பாதுகாக்கிறாரு. இதெல்லாம் பண்றாரா? போஷிக்கிறார் தானே. அதான் நாங்க பார்த்தோம். அந்த ஏழை மனுஷன் அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணாரு? போஷித்தாரா? அப்பனா கிறிஸ்து கூட என்ன பண்ணோம்? போஷிக்கணும்ல. போஷிக்கிறாரா? வசனம் இருக்கா? எங்க இருக்கு? வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து. கர்த்தர் சபையை போஷித்து. அப்போ இவர் சபை என்ன தெரியுங்களா பண்றாரு? நரிஷ், அதாவது இது சபைக்கு என்னன்னா தேவை அப்படின்றத அனுதினமும் பார்த்து கொடுத்துனே வரார். ஆனா இதுல ஒரு சின்ன விஷயம் கொஞ்சம் மாறும். இந்த ஆடு இவர் கூடவும் வளருதா, இவர் பிள்ளைகள் கூடவும் வளருதா. நல்லா கவனிங்க 2 விஷயத்த. இந்த ஆடு இவர் கூட வளர்ந்துன்னு வருதா, அடுத்து யார் கூட வளருதா? பிள்ளைகள் கூட வளர்ந்துன்னு இருக்கா. ஆடு சபைன்னு பார்த்துட்டோம். அப்ப பிள்ளைகள் யாரு? உலக ஜனங்களா? பார்க்கலாம். சரி, ஆடு சபை பிள்ளைகள் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிக்கலாம். இவர் அந்த ஆட்டை பார்த்து என்னான்னு சொல்றாரு? மகளேன்றாரே. அதுல கூட ஒரு கேள்வி வரும். அடுத்து அப்படியே தொடர்ந்து ஒவ்வொன்றா பார்த்துன்னு வரலாம். சரி, இது வரைக்கும் புரிஞ்சுன்னு வருதா?
குழப்பமா இருக்கா? பிரேக் வேணுமா? இல்லை, தொடர்ந்து போலாம் இல்லையா? சரி, இப்போ இந்த ஆடு வளர்ந்துனே வருது, இவர் கூடவே வளர்ந்துன்னு வருது. அடுத்து யார் கூடவும் வளர்ந்துன்னு வருது? பிள்ளைகள். அப்ப 2 பேர் கூட வளரணும். இவர் கூடவும் வளரணும், இவருடைய பிள்ளைகள் கூட வளரணும். இப்ப கிறிஸ்து கூட நேரடியா சபை வளர்ந்துச்சான். அது யாரு? நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க இருந்து கொஞ்சம் கடினமா தான் போகும், நுணுக்கமா கவனிச்சா தான் புரிய முடியும். இந்த ஆடு இவர் கூடவும் வளரணும், இவருடைய பிள்ளைகள் கூட வளரணும். கிறிஸ்துவோடைய ஆடு யாரு? சபை. அப்போ கிறிஸ்துவோட வளர்ந்தது யார்? கூடவே சீஷர்கள், அப்போஸ்தலர்கள். அந்த ஆடு முதல் யாரோட வளருதுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து கூடவே, பக்கத்திலேயே அவர் கூடவே வளர்ந்துன்னு வந்துச்சான். அடுத்து அந்த ஆடு யார் கூட வளரணும்? பிள்ளைகளோட வளரணும். அந்த பிள்ளைகள் எப்படி தெரியுங்களா புரிஞ்சுக்கலாம்? நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளா? ஆமாவா? மாற்று கருத்து இருக்கா? நம்ம எல்லாருமே சபையா? நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே பிள்ளைகளா? நம்ம எல்லாருமே பிள்ளைகள். நம்ம எல்லாருமே சபையா? இவ்வளவு பேர் ஏன் தெரியுங்களா வந்திருக்கிறோம்? இதுல இருந்து ஒருத்தவங்க சபையா மாறுவாங்க. அழைக்கப்பட்டவங்க நிறைய பேர் வந்தோம், ஆனா எவ்வளவு பேர் தான் சபையா மாறுவாங்க? ஒருத்தவங்க. அப்ப அந்த ஒருத்தவங்க இங்க ஒளிஞ்சுன்னு இருக்கிறாங்களா? அவங்க எல்லாருமே யார் கூட தெரியுங்களா வளர்ந்துன்னு இருக்கிறாங்கோ? பிள்ளைகளோட வளர்ந்துன்னு இருக்கிறாங்க. புரிஞ்சிச்சா? புரியலையா? நம்ம எல்லாருமே தேவனின் பிள்ளைகள். ஆனா நம்மளுக்குள்ள ஒரு ஆடு இருக்கு, உண்மையான சபை. அந்த சபை அங்க அப்போஸ்தலர்கள் கிறிஸ்து கூடவே வளர்ந்தாரு. அதே சபை இங்க நம்ம பிள்ளைகள் நம்ம மத்தியில கூட வளர்ந்துன்னு இருக்கு. நமக்கு தான் தெரியாது யாருன்ட்டு, அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். இப்போ 2 பேரை வளர்த்துட்டார். இந்த ஆடு, அதாவது இந்த இந்த அவருடைய மனைவின்ற ஆடு எங்க திறந்து சாப்பிட்டுச்சா? நல்லா கவனிங்க. அவருடைய மேஜிலேருந்து அப்பத்தையும் சாப்பிட்டுச்சான். அடுத்து வேற என்ன பண்ணுச்சான்? பாத்திரத்துல இருந்து பானமும் பண்ணுச்சான். இது எங்கன்னா சொல்ல வருதா? உங்களுக்கு நல்லாவே தெரியும். இயேசு கிறிஸ்து பாத்திரத்திலிருந்து அப்பத்தை பிட்டு கொடுக்கிறார், அவர் மேஜிலேருந்து அப்பத்தை கொடுக்கிறார், என் பாத்திரத்திலிருந்து பானம் பண்ணுங்கள்னு கொடுத்தார். இது அங்க நாத்தானுக்கு எப்படிதான் தெரிய வந்தது? தேவனுடைய உணர்வில்லாமல் வாய்ப்பே இல்லை. புரியுதுங்களா? அப்போ பின்னாடி கிறிஸ்து தன் சபைன்ற மனைவின்ற ஆடுக்கு இதை கொடுக்கிறார். என்னுடைய அப்பத்தை என்ன பண்ணு, நீ சாப்பிடு, சாப்பிட்டினா தான் பங்கு, நான் குடிக்கிற பாத்திரத்தை நீயும் குடி, அப்படிதானே கொடுத்தாரு. இப்ப நாம கூட என்ன பண்ணின்னு இருக்கிறோம்? அவருடைய கர்த்தருடைய பாத்திரத்துல கை வைக்கிறோமா? வைக்கிறோம். இன்னும் கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது. நம்ம அப்போ அப்பத்தையும் நம்ம புசிக்கிறோம், அவருடைய பாத்திரத்திலும் என்ன பண்றோம்? கை வைக்கிறோம். இப்படிதான் அவருடைய ஆடு கூடவே இருக்கான். அந்த உவமையில பார்க்கும்போது அந்த ஆடு அந்த ஏழை மனுஷனுக்கிட்ட எங்க இருந்தது? எங்க வளர்ந்தது? பிள்ளைகளோட. ஓகே, எங்க வைத்து கொண்டார் அந்த ஆட்டை? அவர் வீட்டில். சரி, அந்த வீட்டில் எங்க இருந்தது? வசனம் இருக்குங்க, நீங்க கவனிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கலாம். அவருடைய மடியில இருந்ததா. கவனிச்சிங்களா? ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பூசம் அப்படின்னு போட்டிருக்கோம். பூசம்னா மடி, மார்பு, இருதயத்துக்கிட்ட, மடியில, இதெல்லாம் பேசப்பட்டிருக்கோம். அப்போ கிறிஸ்துவோடைய ஆடு எங்க இருக்கணும்? அவருடைய மடியில தானே இருக்கணும். நம்ம மடியில இருக்கிறோம். வசனம் இருக்குங்க. கிறிஸ்துக்கு பழைய ஏற்பாட்டிலே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கோம், நமக்கு புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்கோம். பழைய ஏற்பாட்டில் ஒரு மெய்ப்பன் இருந்தார், பிதாவாகிய தேவன். அந்த மெய்ப்பனுடைய குணலட்சணம் அப்படியே யார் பிரதிபலிக்குவார்? கிறிஸ்து. ஏன்னா கிறிஸ்து கூட யார்த்தா? மெய்ப்பன். மெய்ப்பனுக்கிட்ட இருக்கிற குணலட்சணத்தை ஏசையில சொல்வார். ஏசையா 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து. எங்க வைக்குவாரா? தம்முடைய மடியிலே சுமக்குவாரா. எதை? ஆட்டுக்குட்டிய. அந்த இடத்துல அந்த ஏழை மனுஷன்கிட்ட என்ன இருக்கு? ஆட்டுக்குட்டி தான் இருந்தது. சரி, புது ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பூசம், மடினா இருதயத்துக்கிட்ட. யாருன்னா கிட்ட இருந்தாங்களா பூசம்ல? புதிய ஏற்பாட்டில் இருந்தாங்க, வசனம் கூட இருக்கு. கிறிஸ்துவோடைய அந்த ராவ் போஜன சமயத்தில் யோவான்ன்ற ஒரு ஆடு கிறிஸ்துவோடைய பூசம்ல இருந்தாராம். முதல் தமிழ்ல வாசிங்க, நான் இங்கிலீஷ்ல காமிக்கிறேன். யோவான் 13:23. அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவராயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, இயேசுவோடைய மார்புல சாஞ்சுன்னு இருந்தாராம். இந்த மார்பு என்ன தெரியுங்களா இருக்கும் ஆங்கிலத்துல? பாருங்க, now there
Now there was leaning on Jesus' bosom. bosom என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் அருகே, கிட்ட, மடி மாதிரி. ஏன்னா குழந்தை எங்கே தான் வைக்குவாங்க? ரொம்ப கிட்ட நெருக்கமாக பிடிச்சிக்குவாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துன்ற ஒரு ஏழை மனுஷன் இன்னைக்கு தன்னுடைய சபை எங்கே தெரியுங்களா வச்சுன்னு இருக்கிறாரு? தனக்கிட்ட ரொம்ப நெருக்கமாக வச்சுன்னு இருக்கிறாரு. ஆனால் என்ன பிரச்சனைனா, அந்த ஊமை விடுங்க, இந்த ஆடு அடிக்கடி அவரை எட்டி விட்டு ஓடிடுது. ஆமாங்க, இந்த ஆடு அடிக்கடி எட்டி விட்டு எங்கே தெரியுங்களா நேராக ஓடுது? கசாப்பு கடைக்கு ஓடுது. அவனை தான் நம்புது. அவன் என்ன பண்ணுறான்? அவன் கூப்பிட்டு வச்சு நல்லா தண்ணி தெளித்து வெட்டுறான். அதாவது இந்த புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு? இந்த ஆடு கிறிஸ்துவை விட்டு சாத்தானை நம்பி தான் ஓடுது நிறைய நேரத்தில். அவர் என்ன பண்ணுறாரு? அவர் பிடிச்சி வச்சுன்னு இருக்கிறாராம். இப்போ இந்த ஆடு எந்த மாதிரி அந்த உவமையில் இந்த ஆட்டை எந்த அளவுக்கு அந்த ஏழை மனுஷன் வளர்த்தினாரா? மகளை போல வளர்த்தினாராம். அப்போ இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து, மகள்னா யாரு? பிள்ளைகள் தானே. நம்மளை பிள்ளைகள்னு கூப்பிட்டுருக்கணும்ல. ஆனால் ஒரு கேள்வி வரும், கிறிஸ்து பிள்ளைன்னு கூப்பிட்டா அப்போ ஒரு அப்பா தானே? பிள்ளைன்னு சொல்லி வெறும் அப்பா மட்டும் தான் கூப்பிடுவீங்க? அம்மா கூட கூப்பிடுவீங்க. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து எடுக்கிற கதாபாத்திரம் கணவனும் சொல்றாரு, அம்மான்ற ஸ்தானத்தையும் எடுக்குவார். ஏன்னா அவரே என்ன சொல்லியிருக்கிறார்? நான் பூமியில் ஒருவனையும் பிதா என்று அழைக்காதீர்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவர் தான் உங்களுக்கு பிதா. நிறைய நேரத்தில் கிறிஸ்து சீசர்களை பார்த்து பிள்ளைகள்னு கூப்பிட்டுருக்கிறார். ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு கொடுக்குறார். யோவான் 13:33. பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். அப்போ கிறிஸ்து நம்மளை பார்த்து நான் கூட கூப்பிடுறாரு பிள்ளைகள். அப்போ எப்படி நம்மளை வளர்க்குறாரு? பிள்ளைகள் போல் வளர்க்குறார். இதுதான் சம்பவம். இப்படி ஆயின் இருக்கிறத அந்த ஐஸ்வர்யவான் பார்த்துட்டான் அன்னைக்கு. நல்லா கவனிங்க, அந்த ஐஸ்வர்யவான் பழைய ஏற்பாட்டில் உவமைக்குள்ள நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம். அந்த ஐஸ்வர்யவான் இந்த ஆடுன்ற பத்ஷீபாவை எங்க பார்த்து தனக்கு வேணும்னு ஆசை பண்ணி கொண்டார்? மேல் மாடி. என்ன சூழ்நிலையில பார்த்தார்? தன் குளித்து கொண்டு நிற்கும் போது பார்த்துருக்குறாங்க. இப்போ அங்க வரலாம் நம்ம. அதே மாதிரி இப்போ கிறிஸ்து அவருடைய சபையை போஷிச்சுன்னு இருக்கிறாரு, பராமரிச்சுன்னு இருக்கிறார், கிட்ட வச்சுன்னு இருக்கிறாருன்னு சொல்லி இங்க ஒரு ராஜா இருந்தான். இப்ப கட்டப்பட்டிருக்கிறான். இவனும் பார்க்கிறான். யார் இவன்? சாத்தான். அதுதான் அந்த ஒரு நாள் அப்படின்னு வந்திருக்கும். பார்த்துட்டான். நேரம் எந்த தருணத்துல தெரியுங்களா பார்த்தான்? அந்த ஐஸ்வர்யவான் தண்ணி கிட்ட வர மொத்தம் பார்த்தான். குளிக்கும் போது பார்த்துட்டு, இந்த ஸ்திரீ ரொம்ப அழகா இருக்கிறாங்க, இந்த ஸ்திரீ யாருக்கு வேணும்? எனக்கு வேணும்னு சொல்லி முடிவெடுத்தனா. உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிடும். சாத்தானுக்கு எது தெரியுங்களா ரொம்ப கோபம் வந்தது? ஆரம்ப கட்டத்துல நிறைய பேரு தன்னை சுத்திகரிச்சு நிற்கிறாங்க. ஏன்னா பத்ஷீபா ஏன் தெரியுங்களா குளிக்க வந்திருக்குவாங்க? அங்க வசனம் இருக்கு, அவங்களுடைய மாதவிடா முடிஞ்சிருக்குமா. அது முடிஞ்ச பின்னாடி குளிக்கிறதுக்கு வந்திருக்குவாங்க, தன்னை சுத்திகரிக்கிறதுக்கு வந்திருக்குவாங்க. வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. வரலையா? 2 சாமுவேல் மேல போடல. 2 சாமுவேல் 11:11 வர. 2 சாமுவேல் 11:11 வர இந்த வசனம். வாசிங்க. தாவீது தூதன் அனுப்பி அவளை வரவழைத்தார். அப்போது தான் மாதவிலக்கு முடிந்து அவள் தன்னை தூய்மைப்படுத்தி இருந்தால். என்ன பண்ணின்னு இருக்கிறாங்களா? அவங்க மாதவிலக்கு முடிஞ்சு தன்னை சுத்தமாக்கி இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ அதே போலத்தான் எப்படி பத்ஷீபா ஒரு சுத்தமாக்கி கொண்டு நிற்கும் போது தான் தண்ணியில குளிக்க வந்தாங்களோ, ஆரம்ப காலத்திலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நிறைய சபை மக்கள் தங்களை சுத்தமாக்குறதுக்காக ஞானஸ்தானத்துல இறங்கி நிற்கிறாங்க. இதை தான் அவன் பார்க்குறான். விடக்கூடாது. இது நீங்க இந்த பாடத்தை கேட்டிருக்கிறீங்களா? எகு கேட்டிருக்கிறீங்களா? எகு. அதுல ஆகாப் ராஜா நாபோத்தோடைய திராட்சை தோட்டம் வேணும்னு சொல்லி போயிருக்கிறாரு. ஞாபகம் இருக்கா? இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்சிருக்கிறோம். நாபாத்தோடைய திராட்சை தோட்டம் எனக்கு வேணும்னு உரிமை கொண்டாடினார். அதுல கூட பார்த்தோம், ஆகாப் சாத்தான் சபைய வேணும்னு சொல்லி கேட்கிறான்னு சொல்லி பார்த்தோம் நம்ம. அதனால்தான் நாபத்தை சாகடிச்சான். இங்க கூட அதே சூழ்நிலை தான் வருது. இவங்க குளிச்சுன்னு இருக்கிறாங்க, அழகா இருக்கிறாங்க, ஆனா பிறனுக்கு மனைவியா இருக்கிறாங்க. இவங்களை விடக்கூடாது. இவங்களை என்ன பண்ணணும்? சாவடிக்கணும். அத்தான் ஊமையில சாவடிக்கணும்னு வருது. இதுக்கு நிறைய கோணங்கள் இருக்குங்க. நான் நிறைய விஷயம் சொன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அதனால தான் நான் கொஞ்சம் குறைவா போயின்னு இருக்கிறேன். ஏன்னா அங்க திருமணம் தாவீதுக்கு பத்ஷீபாக்கு நடக்கோ, குழந்தை பெருக்கோ, குழந்தை சாங்கடிச்சிருவார், அதெல்லாம் என்னான்னு வரும். அதெல்லாம் வேணுமா தான் வேற எப்பனா பார்க்கலாம். எல்லாம் ஒரே நேரத்தில் சொன்னா நிறைய விஷயங்கள் உள்ள சேர்ந்துடும். இப்போ இது மட்டும் பார்த்துன்னு போகலாம். இப்போ நேரா எங்க பார்த்துட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணின்னு இருக்கிறாங்க? சுத்தமாக்கின்னு இருக்கிறாங்க. இவங்களை எப்படியே விடக்கூடாது. இவங்களை என்ன பண்ணணும்? சாகடிக்கணும்.
கரெக்டா அந்த நேரத்துல வழிப்போக்கன் ஒருவன் வரான். உவமை நல்லா கவனிங்கோ. நிஜத்துல தாவீதுக்கு வந்த வழிப்போக்கன் யாரு? இச்சை. இப்ப இந்த இடத்துல ராஜா யாரு? புரியுதா? கஷ்டமா இருக்கா? இல்ல. ராஜா யாரு? சாத்தான். அப்போ ஒரு வழிப்போக்கன் ஒருத்தர் வரான். இந்த வழிப்போக்கனுக்காக இந்த ஆடை என்ன பண்ணலாம்? அடிச்சு யாருக்கு கொடுத்துடலாம்? வழிப்போக்கன்னு கொடுத்துடலாம். நீ என்ன பண்ண? இந்த ஆட்டை சாப்பிட்டுடுன்னு. அந்த மாதிரி சரித்திரத்துல ஒரு வழிப்போக்கன் வந்தான். சாத்தான் இந்த ஆடை பிடிச்சி வழிப்போக்கன் கொடுத்துட்டான். நீ சாப்பிட்டுக்கணும். யாரா இருக்க முடியும்? இல்லைங்க, நல்லா கவனிங்க. அந்த நான் க்ளூ கொடுக்குறேன். அந்த உவமையில் அந்த ஆட்டை சாப்பிட்டு அந்த ஐஸ்வர்யவான் உள்ள மனிதனா இல்லை வழிப்போக்கனா? வழிப்போக்கன் நிறைய பேரா ஒருத்தங்களா? ஒரே ஒருத்தர் தான். ஏன்னா வசனம் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, வழிப்போக்கன் ஒருவன் வந்தான். அப்போ அந்த ஆட்டை சாப்பிட்டு யாரு? ஒரு வழிப்போக்கன். அப்போ சபையை யார் சாப்பிடணும்? ஒரு வழிப்போக்கன் சாப்பிடணும். யார் அந்த வழிப்போக்கன்? அவன் தான் சரியான நேரத்தில் வரான். ஒரே ஒருத்தர் தான். அவனை மனுஷன் சொல்லப்பட்டிருக்கோம். ஏன்னா அந்த வழிப்போக்கன்னா யாருங்க? மனுஷனா மனுஷியா? மனுஷன். ஒரு மனுஷனுக்காக என்ன பண்ணிட்டார் இவரு? ஆடு அடிச்சு கொடுத்துட்டார். அப்போ சரித்திரத்துல கூட சாத்தான் நேரா பார்த்தான். வழிப்போக்கன் ஒரு மனுஷன் வந்தான். அந்த மனுஷனுக்காக இந்த சபைன்ற ஆடை பிடிச்சி நீ சாப்பிட்டுக்கோன்னு கொடுத்துட்டான். யாராத்தான் இருக்க முடியும்? அந்த ஒரே ஒரு வழிப்போக்கன். கிட்ட வந்துட்டீங்க. ஒரு மனுஷன் வசனத்தை வாசிங்க. அந்த ஒரு மனுஷன் யாருன்னு பவுல் சொல்வார். 2 தெசலோனியர்கள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன். ஒரே ஒருத்தர் தான். யார் இந்த கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன்? அந்தி கிறிஸ்துவை படித்தவர்களுக்கு நல்லா தெரியும். குழப்பமாவே இருக்குல்ல? கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் நிறைய பேரா ஒருத்தங்களா? ஒரே ஒருத்தர் தான். சாத்தானுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை சரித்திரத்தில் நடக்கும் போது இந்த ஆடை என்ன பண்ணோன்னு தெரியல. பார்த்துட்டாரு. இந்த ஆடை என்ன பண்ணோம்? இப்போ சாகடிக்கணும். ஆனா நான் சாப்பிட மாட்டேன். யாருக்கு கொடுக்கணும்? வழிப்போக்கன்னு கொடுக்கணும். வழிப்போக்கன் நேரா வந்தான். கிபி 539 வந்தான். அந்தி கிறிஸ்து. சின்ன கொம்பு. ஒரே மனிதனன் பேசும். ஏன் ஒரு மனுஷன் பேசுறாருன்னா, கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன். ஒரு பாவ மனுஷன். ஆனா அது ஒரு மனுஷன் இல்ல, அமைப்பு. நம்மளுக்கு நல்லா தெரியும். அந்தி கிறிஸ்து கேட்டிருக்கிறீங்க, நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த ஆடை பிடிச்சி யாருக்கிட்ட தெரியுங்களா கொடுத்தான்? அந்தி கிறிஸ்து கிட்ட கொடுத்தான். சபையை சாப்பிட்டு யார் தெரியுமா? அந்தி கிறிஸ்து தான். வசனம் இருக்கு, சபையோடைய ரத்தத்தை குடிச்சாங்களாம். அப்படியே இருக்க வசனம். இந்த ஆட்டை இவன் அடிக்கிறான். ஆனா சாப்பிட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா வழிப்போக்கன். சாத்தான் தான் ஆட்டை சபையை பிடிக்கிறான். ஆனா யார்கிட்ட கொடுத்துட்டான்னு பார்த்தீங்கன்னா அந்தி கிறிஸ்து கிட்ட கொடுத்துட்டான். நீ காலங்கள் அரைக்காலம் தீருமளவும் உன்னதமானவருடைய ஊழியக்காரர்களை ஒடுக்கி போடு, நல்லா அவங்கள நசுக்குன்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுத்துட்டான். 2 வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ள போலாம். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மேலும் ரகசியம் மகா பாபிலோன். இது தெரியும் இல்லையா? மகா பாபிலோன் அந்தி கிறிஸ்துவ பத்தி பேசுறார். மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியுள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. இவள் நெற்றியில் இருந்தது. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். படிக்காதவர்கள் அந்தி கிறிஸ்துவ கேட்டு ஒரு தடவை கேட்டுடுங்க. அப்போ அந்தி கிறிஸ்துன்ற ஒரு மார்க்கம் வருது. அந்த மார்க்கத்தை தான் பாபிலோன் அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷத்தை திட்டுறாரு. இந்த பாபிலோன் எதை தெரியுங்களா குடிச்சிருந்தது? உன்னதமானவருடைய ஊழியக்காரர்களுடைய ரத்தத்தில் வெறி கொண்டிருந்ததாம். அடுத்த வசனம் 6ஆம் வசனம். அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். புரியுதுங்களா? அப்போ இந்த அந்தி கிறிஸ்து மினாத்த சாப்பிட்டாங்க. யாருடைய ரத்தம்? உன்னதமான ஊழியக்காரர்களுடைய ரத்தம். அந்த இடத்துல வழிப்போக்கன் யாரை சாப்பிட்டான்? ஆடை சாப்பிட்டான். இந்த இடத்துல வந்த அந்தி கிறிஸ்துன்ற வழிப்போக்கன் யாரை சாப்பிட்டான்? சபையை சாப்பிட்டான். அதனால தான் என்ன நிரம்பி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தினால் நிரம்பி இருக்கு. இப்போ நேரா நாத்தான் போனார் தாவீது கிட்ட. இந்த உவமை சொன்ன உடனே தாவீது என்ன பண்ணிட்டார்னா ரொம்ப பயந்துட்டார். ஆனா இவருக்கு தெரியல.
அதுக்கு உடனடியா தாவீது என்ன சொல்றாருன்னா, இந்த இந்த காரியத்தை செய்த மனுஷன் கண்டிப்பா என்ன ஆகணும், சாகணும். அவர் எவ்வளவு திருப்பி கொடுக்கணும், 4 தினமா திருப்பி கொடுத்தணும்ட்டார். இது தாவீதுக்கு நடந்தது. ஆனா அந்த இடத்துல தாவீது சாகுறதுல, ஏன்னா அவர் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறார். ஆனா சாத்தான் என்ன பண்றது இல்ல, மன்னிப்பு கேட்கறது இல்ல. அதனால அவன் என்ன ஆகணும், கண்டிப்பா சாகணும், வரலாம், கடைசியில வரலாம். தாவீது எவ்வளவு திருப்பி கொடுக்கணும்னு சொன்னாரு, 4 தினமா திருப்பி கொடுத்துடணும். இது சட்டம். சாத்தான் கீழ்ப்படிய மாட்டான், ஆனா நீதி நடந்தே நடக்கும். அப்ப சாத்தானும் எவ்வளவு திருப்பி கொடுக்கணும், 4 மடங்கு கொடுக்கணும். எதை கொடுக்குறான்? நல்லா இது வரைக்கும் சத்தியத்தை கேட்டுங்க, டக்குன்னு சொல்லிடுவீங்க. சாத்தானும் 4 தினமா திருப்பி கொடுத்துடணும். எதை கொடுக்குவான்? என்ன பிரதர், எது தெரியுங்களா கொடுக்குறாரு? கொடுக்குறான் எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவன்கிட்ட 4 இருக்கு. அரசியல், மதம், பொருளாதாரம், சமுதாயம். இந்த 4 அவன் கொடுத்துடணும். அப்புறமா தான் கடைசியில் அவன் சாகுவான். இது உங்களுக்கு இந்த பாபிலோனுடைய அழிவை குறித்து ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு சின்ன ஒரு புக்கு அனுப்பிச்சோம். நீங்கள் படிச்சிங்களா என்னன்னு தெரியல. அதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பாடம், அது ஒரு 30-40 பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழாக்கம் இன்னும் 2 நாளில் கிடைச்சுன்னா எடுத்து வாங்கி நீங்கள் படிங்க. அரசியலை எங்கெங்கெல்லாம் அழிக்கிறேன்னு சொல்லி போட்டிருக்கிற வசனம். அரசியல், மதம், பொருளாதாரம், சமுதாயத்தை எந்தெந்த பகுதியில் தேவன் அழிக்க போறாருன்னு சொல்லி இவ்வளோ தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. இது கொஞ்சம் தான். இன்னும் நிறைய தீர்க்க தரிசனத்தை என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பேசி வச்சிருக்கிறார். அப்போ நிச்சயமாக அரசியல், மதம், பொருளாதாரம், சமுதாயம் என்னாவோ 4ம் அழிஞ்சிடும். அது யார் கொடுக்க வேண்டியதா இருக்கும்? சாத்தானே கொடுக்க வேண்டியதா இருக்கும். அந்த புஸ்தகத்துடைய பேரு த ஃபால் ஆஃப் த 4 சிஸ்டம்ஸ். அப்போ ரொம்ப இந்த 4 அமைப்பும் என்னாவும் பார்த்தீங்கன்னா முதல் அழிஞ்சிடும். கடைசியில யார் சாகணும்? திருப்பி நல்லா கவனிங்க. தாவீது என்ன சொல்லிட்டாரு, யார் செத்துருவாரு? அந்த அந்த மனுஷன் என்னாகணும், செத்தே சாகணும். சாத்தான் சாகுறானா, அவனுடைய நினைவு முதல் கொண்டு மறக்கப்படுமா. எசேக்கியல்ல 2 வசனத்துல பேசுவார். வாசிக்கலாம். எசேக்கியல் கிட்ட முடிவுக்கு வந்துட்டோம். எசேக்கியல் 28ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19 வாசிக்கலாம். உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்னியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை சாகடிக்கிறதுக்கு ஒரு நெருப்பு என்ன பண்ண வைக்க போற, வர வைக்கிறேன்றார். எது இந்த நெருப்பு? சாத்தான் நெருப்புல போறானா இல்லையா? எது அந்த நெருப்பு? 2ஆம் மரணம், கந்தகம் எரிகிற அக்னி கடல். படிக்கலையா வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துல? சாத்தானும் அவனோட தூதர்களும் அப்புறமா வெள்ளையாடு வகுப்பானவர்களும் எங்க தான் போறாங்கன்னு சொல்றாரு, நெருப்புன்னு வாரு. அதுக்கு பேர் என்ன சொல்வாருன்னா 2ஆம் மரணம் உனக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிற, நீ முற்றிலும் அழிஞ்சு போவன் வாரு. அடுத்த வசனம் 19ஆம் வசனம். ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன் நிமித்தம் திகைப்பார்கள். மகா பயங்கரமாவாய் இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று உரைக்கிறார். இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய். ஆங்கிலத்தில் என்ன இருக்கு பாருங்க, யூ வில் எக்ஸிஸ்ட் நோ மோர். அதாவது சீஸ் டு எக்ஸிஸ்ட். நீ இனி என்ன இருக்க மாட்ட, இருக்கவே மாட்ட. அப்போ நீயும் என்ன ஆகணும், செத்தே சாகணும் அப்படின்னு சொல்லி சாத்தானுடைய அழிவையும் எப்படி கிறிஸ்து தன் சபையை நேசிக்கிறார் என்ற இந்த ஒரு பொருளை எங்க வச்சிருந்தாரு நாத்தான். தேவன் நாத்தானுடைய ஒரு சின்ன உவமை பார்த்தீங்கன்னா, அந்த உவமை 4 வசனம் மட்டும்தான். ஒரு சம்மரி பார்க்கலாமா? ஐஸ்வர்யவான் யாரு? நீங்க தான் சொல்லணும். சாத்தான். ஏழை மனிதன் கிறிஸ்து. எதற்கு ஏழையானார்? நம்மை நிமித்தம் எல்லாவற்றிலும் விட்டு தரித்திரர் ஆயிட்டார். இப்போ ஐஸ்வர்யவானுக்கிட்ட ஏராளமான ஆடுகள் மாடுகள் இருக்கு. அது எது? உலக மக்கள், திரளான ஜாதிகள், ஜனங்கள் இருக்கு. ஆனா இந்த ஏழை மனிதர்கிட்ட எதுவுமே இல்லை. கிறிஸ்து வெறுமையா வந்தார். எது மட்டும் இருக்கு அவர்கிட்ட? ஒரே ஒரு பெண் ஆடு. எது அந்த ஆடு? சபை. அதை எப்படி வாங்கினாரு? ரத்தத்தினால விலை கொடுத்து வாங்கிட்டார். அதை எப்படி வளர்த்துன்னு வராரு? போஷிக்கிறார். கிறிஸ்துவும் சபை என்ன பண்றாரு? போஷிக்கிறார். எங்க திருந்து உணவை கொடுக்கிறார்? மேஜிலிருந்து அப்பத்தையும் கொடுக்கிறார்,
தன் பாத்திரத்தையும் கொடுக்கிறார். அப்போ கிறிஸ்துவோடைய அப்பத்தையும் பாத்திரத்தையும் இன்னைக்கு சபையும் என்ன பண்ணி இருக்கிறாங்க, எடுத்து பங்கு பெற்று கொண்டு நிற்கிறாங்க. அதை எப்படி வளர்த்துன்னு வராருன்னு பார்த்தீங்கன்னா, தன் மார்பில் வைத்து கொண்டு ரொம்ப அரவணைத்து கொண்டு மகளை போல் வளர்த்து கொண்டு வந்து நிற்கிறார். இப்படிதான் இருந்தது. ஆதியிலும் இப்படித்தான் இருந்துச்சு, நம்ம காலத்திலும் இப்படித்தான் இருக்கு. அப்போ அந்த ஐஸ்வர்யவான் ஒரு நாள் பார்க்குறான், நல்லா தண்ணி கிட்ட வரும்போது இவங்க ரொம்ப அழகா இருக்கிறாங்க, இவங்களை என்ன பண்ணிடலாம், இவங்களை நம்ம ஏதாவது பண்ணி நம்ம எடுத்துக்கணும்ட்டு. அந்த மாதிரி தான் சரித்திரத்தில் நிறைய பேர் கிறிஸ்தவனாய் மாறும்போது தன்னுடைய பழைய அழுக்கை கழுவுற இந்த தருணம் இருக்குது இல்லைங்களா. சாத்தானுக்கு எது பிடிக்காதுன்னா ரிப்பென்டன்ஸ். மனம் மாறிட்டோன்னா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவங்ககிட்ட தானே இருக்கணும்னு ஆசைப்படுவா. அப்போ நிறைய பேர் மனம் மாறுறாங்கோ, ஏதாவது ஒன்று பண்ணணும் போது சரியான நிலையில ஒரு வழிபோக்கன் வந்தான், அந்தி கிறிஸ்து, பாவ மனுஷன், கேட்டின் மகன். சரி பிடிச்சி என்ன பண்ணலாம், கேட்டின் மகன்கிட்ட கொடுத்து நீ சாப்பிட்டுக்கோன்னு விட்டுறலான்னு சொல்லி உன்னதமானுடைய ஊழியக்காரர்களை சாத்தான் மூலியமா அந்தி கிறிஸ்து கைக்கு போயிடுது. அவன் என்ன பண்ணான், 1260 வருஷம் இவங்க ரத்தத்தை குடிச்சுனே இருந்தான், எல்லாரையும் சாகடிச்சிட்டானா. இப்போ தண்டனை வந்தே வரணும், இதுதான் சட்டம். இப்போ என்ன தண்டனைன்னு பார்த்தீங்கன்னா, நீ என்ன பண்ணணும், இந்த காரியத்தை செஞ்சதுக்கு 4 திருப்பி கொடுத்துடணும். சாத்தானுக்கிட்ட 4 மிகப்பெரிய வல்லமை இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற அரசியல், எல்லா தவறான சீர்கேடுக்கு காரணமான மதம், அடுத்து உலகத்தில் இருக்கிற சமுதாயம், மக்கள் நம்பிக்கொண்டு நிற்கிற பொருளாதாரம், இது 4ஐயும் முதல் கொடுத்துருவான், அழிஞ்சிடும். அடுத்து கடைசி அவனும் என்ன ஆயிடுவான், இனி நீ ஒருபோதும் இருக்க மாட்ட, அவனையும் அழிச்சிடுவார். அப்போ சாத்தானுடைய தண்டனையும் கிறிஸ்துவோடைய சபை மேல் வைக்கப்பட்ட அன்பும் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாத்தான் பேசின 4 வசனத்துல இருக்கு. இந்த மாதிரி நிறைய உவமைகள் தீர்க்க தரிசனமாக தேவன் சொல்லி வைத்திருக்கிறார். இன்றைய தினத்தில் நமக்கினா இதிலிருந்து பாடோம்னா, அளவுக்கற்ற அன்பு கிறிஸ்து சபையின் மேல் வைத்திருக்கிறார். கேள்வியுடன் முடிக்கலாம், நாம் கிறிஸ்து மேல் எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறோம்? இதை மனதில் கொண்டு இந்த மாதிரி சத்தியத்தை கொடுத்த நம் பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் நன்றிகளை எடுத்துக்கொண்டு இந்த நாளை நாம் நிறைவு செய்யலாம். நன்றி, வணக்கம்.